ஹலோ பெண்களே, உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். மேரி முதலில் இருப்பார். வாவ்! ஓ, எம்மா அதை திறக்கிறார். இது ஹப்பா பப்பா கம் கூல். இது குள். இந்த பந்தை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். வாவ்! இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய முடியும் என்பதை பாருங்கள் மேரி. வாவ்! சரி, உன்னுடையதை திற. வாவ் வாவ், இது உண்மையான சாக்லேட் கேக். அற்புதம், இது மிகவும் நல்லது. போகலாம், நம்முடைய கேக்குகளை ஒரு துண்டு எடுக்கலாம். நான் முயற்சிக்கிறேன். ஓ, இது நல்லது. என்னுடையது இப்போது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. இதன் உள்ளே கம்மாக இருந்தால் நன்றாக இருக்கும். நான் இன்னொரு பபிள் ஊத முடியும். எனக்கு இன்னும் வேண்டும். என் வாயில இப்போது நிறைய கம் இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிச்சது. நிறுத்து, எனக்கு ஒரு யோசனை வந்தது. மாற்றுவோம். நான் சிந்திக்கிறேன். இல்ல, எனக்கு சாக்லேட் வேண்டாம். எனக்கு சுவை குங்கம் அதிகம் பிடிக்கும். ஓ சரி, அப்போ ஒரு கிண்டல் செய்வோம். என் முடிமுள் கொண்டு எம்மாவின் பபிளை குத்தலாம். மற்றும் பாம், நான் முழுவதும் பபிள் கமில் மூடப்பட்டு விட்டேன். நல்ல வேலை மேரி, நான் உனக்கு ஒரு பரிசு தருகிறேன். என் கேக் சாப்பிட விரும்புகிறாயா? என்ன நீ என்ன செய்தாய்? நானும் செய்ய முடியும். மேரி, நான் சாக்லேட்ல மூடப்பட்டு விட்டேன். நீ என்னை அழுக்காக்கி விட்டாய். இதோ நீதான் முதலில் தொடங்கினாய். ஓஹோ இல்லை, புனித மொழி. ஓ நண்பர்களே, நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் கேக்ல மூழ்கி இருக்கிறீர்கள் நண்பா. இது நகைச்சுவையாக இருந்தது. பாருங்கள், இந்த முறை என்ன நடக்கப் போகிறது. எம்மா தோற்றுவிட்டாள். மேரி, உன்னிடம் என்ன இருக்கிறது? ஓஹோ, முழு பாக்கெட் ஹப்பா பாப்பா. வாவ், இது ருசியாக இருக்கிறது. இது ஸ்லைம் போல இருக்கிறது. யாம், நான் முழு வாரியையும் சாப்பிட விரும்புகிறேன். ஓ இல்ல, ஓ எம்மா, நான் சிக்கிக் கொண்டேன். எனக்கு உதவுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை வெளியே இழுக்கிறேன். நான் கீழே விழுந்து விட்டேன். மேரி, நீ எப்படி இருக்கிறாய்? நான் பப்ளிகமில் மூழ்கி இருக்கிறேன். நண்பா, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். வாங்க, கை தட்டுவதை நிறுத்து. வாவ், எனக்கு முழு வாலினுடெல்லாம் கிடைத்துள்ளது. இங்கே என் பெரிய கரண்டி வருகிறது. வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் நீங்களே அறிந்திருப்பீர்கள், நான் இதை நேரடியாக வாளிலிருந்து குடிக்க முடியும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் எதையும் பார்க்க முடியலை. அது வேடிக்கையாக இருந்தது. நீ மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாய். அடுத்ததுக்கு போகலாம். வாவ், இது ஒரு நீரூற்று. எம்மாவிடம் சாக்லேட் ஒன்று இருக்கிறது. அதை முயற்சிப்போம். நான் முதலில் முயற்சிக்கிறேன். ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் ஒரு பெரிய பபிள் ஊத முடியும். சூப்பர், எனக்கு இன்னும் வேண்டும். இப்போது என் முறை. ஓ, சாக்லேட் நீரூற்று மிகவும் நல்லது. பிங்கோ, காத்திரு, எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. நான் ஒரு ஸ்ட்ரா கொண்டு ஒரு இனிப்பு பபிள் ஊதலாம். அதை பாருங்கள். மேரி, நீ என்ன செய்கிறாய்? இது விசித்திரமாக இருக்கிறது. சரி, காத்திருந்து பாருங்கள். ஹோ, இது நான் ஒரு சுவையூட்டும் கமலை பிடித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாய்க்குட்டி. இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் அதை செய்ய முடியும். ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு பபிளை ஊத முடியாது. ஆனால் நான் சாக்லேட்டை உறைய வைக்க முடியும். நாம் பனியில் ஓவியம் வரைவோம். அதை பாருங்கள். எனக்கு ஒரு பூனை தலை கிடைச்சது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அது எனது மட்டும். மிகவும் நல்லது. எனக்கு இன்னும் சாக்லேட் வேண்டும். என் நண்பர் இவ்வளவு பேராசையாக இருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை வந்தது. நான் அவளது சாக்லேட்டை குடிக்கலாம். அது மிகவும் சுவையாக இருக்கிறது. அவள் கவனிக்கவே இல்லை. நான் நிறுத்த முடியவில்லை. ஏய், என் சாக்லேட் எங்கே? மேரி, நீ எல்லாம் குடித்து விட்டாய். நான் இல்ல. அப்படி என்றால் நான் உன் ஃபவுண்டனை குடிக்கிறேன். இல்ல, அது எனது. ஓ, நீ எல்லாவற்றையும் சிந்தி விட்டாய். பெண்களே, நீங்கள் உங்கள் ஃபவுண்டனை சிந்தி விட்டீர்கள். ஓ, சண்டையிடாதீர்கள். அது வெறும் நகைச்சுவையா இருக்கிறது. நீ மீண்டும் முழுவதும் அழுக்காகிவிட்டாய். சீக்கிரம் உங்கள் க்ளோஷுகளை உயர்த்துங்கள். போகலாம். வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. மேரியுடன் தொடங்கலாம்.
சிறப்பு. எனக்கு ஒரு கோக் பாட்டில் கிடைச்சது. இது மிகவும் சுவையாகவும் சாக்லேட் மணமாகவும் உள்ளது. அற்புதம்! ஏமா, நீ நம்ப மாட்டாய். பாரு, உள்ள ஸ்கிட்டில்ஸ் காண்டீஸ் இருக்கிறது. ஹே, அழகாக இருக்கிறது. நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். எனக்கு இந்த சாக்லேட் பாட்டில் மிகவும் பிடிக்கும். உன் நெருங்கிய நண்பருடன் சாக்லேட்டை பகிர்வாயா? ஓ, நன்றி. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஸ்கிட்டில்ஸ் பற்றி என்ன? தயவு செய்து. ஊஹூ, முடியாது. நான் லேபிள் கேட்கவில்லை. என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது நிச்சயமாக பப்ளி அல்ல. ஓ, தேஞ்சலோ. ஹே, பெரியது. நான் ஒரு முழு பலூனை பெற்றேன். அதை ஒரு கயிற்றில் கட்டுவோம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போது அதை நாற்காலிக்கு கட்டுகிறேன். நான் மேலும் பலூன்கள் செய்ய விரும்புகிறேன். இது ருசியாக இருக்கிறது. அது உறுதி. நான் பெரிய பபல் ஊத முடியும். மேலும் எனக்கு இன்னொரு பலூன் உள்ளது. நான் அவற்றை மேலும் விரும்புகிறேன். அவை மிகவும் அழகாக உள்ளன. டடா! நான் பறந்து சென்று கொண்டிருக்கிறேனா? மேரி, மேரி, எனக்கு உதவுங்கள். ஓ, அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். என்னை கேட்க முடியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் மிகவும் உயரமாக இருக்கிறேன். வாங்க பார்ப்போம். வாவ், ஒரு பப்ளிகம் இயந்திரம் மற்றும் ஒரு சாக்லேட் இயந்திரம். அது மிகவும் குளு. எம்மாவோட தொடங்கலாம். எனக்கு சில நாணயங்கள் தேவை. அவற்றை எங்கள் ஸ்லாட் மெஷினில் வைக்கிறோம். இதோ சாக்லேட் பார் வருகிறது. யூஹூ, இது வேலை செய்தது. நான் ஒரு சிறிய மார்ஸ் பெற்றேன். எவ்வளவு சுவையான உணவு! எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நமக்கு மேலும் நாணயங்கள் தேவை. மேலும் வாவ், நம்ப முடியாதது. இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். பவுண்டி, அற்புதம்! ஒரே நேரத்தில் 4 சாக்லேட்கள். ஓ, எதுவும் மீதமில்லை. இப்போது என் முறை. ஹே, இது வேலை செய்யவில்லை. ஓ, எனக்கு தெரியும். நமக்கு சில நாணயங்கள் தேவை. என்னிடம் எதுவும் இல்லை. நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். சில நாணயங்களை கடன் வாங்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பாக. ஓ, அவை முடிந்து விட்டது. ஓப்ஸ், மன்னிக்கவும். பட்டியை எப்படி எடுக்கலாம்? மோசமான யோசனை. நான் அதை உடைக்கலாம். வாவ், சுத்தி சிறப்பாக வேலை செய்தது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் எல்லா பபிள் கம்களையும் ஒரே நேரத்தில் மென்று விட்டேன். இதோ இந்த நிறமுள்ள பபிள் பாருங்கள். எம்மா, பாரு. ஓ மை காட். மேரி, நாங்கள் தலை முதல் கால் வரை பப்ளிகமில் மூழ்கி இருக்கிறோம். நான் இதை திட்டமிடவில்லை. என் உடைகள் கிடந்து விட்டன. உனக்கு என்ன ஆச்சு? ஓ, தயவு செய்து இதை மீண்டும் செய்யாதே. இந்த முறை எதை கண்டுபிடிக்கிறோம் என்பதை பார்க்கலாம். ஒரு பெரிய கரடி, இன்னொரு ஒன்று. எம்மாவோட தொடங்கலாம். இதை செய்யலாம். உண்மையில் 3, 2, 1 தயார். 3, 2, 1 போகலாம். அதுவும் ரொம்ப நல்லது. மீண்டும் குமிழ்கள் இருக்கின்றன. ஓ, எனது ஒன்று அற்புதமாக உள்ளது. பாப்ஸ், எனக்கு இது பிடிக்கும். ஏய், என்னிடம் ஒரு துண்டு மட்டும் மீதம் உள்ளது. ஆமாம். ஓ, காத்திரு. நானும் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அப்பா, ஓ இல்ல, ஓ இல்ல, நான் முடியவில்லை. ரொம்ப கம் இருக்கிறது. இது என் வாயை ஒட்டி விட்டது. நான் உனக்கு இப்போதே உதவுகிறேன். நாம இதை பிளஞ்சர் கொண்டு இழுக்கலாம். ஐயோ, வாவ், தயார். ஓ, இது அருவருப்பாக இருக்கிறது. ஏம்மா, என் உதடுகள் அவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன. ஓ, ஓ இல்லை. ஜில் மற்றும் ரெபெக்கா பொம்மைகளுடன் விளையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஜில்லுக்கு பிடித்த பார்வி உள்ளது, ஆனால் ரெபெக்காவுக்கு நவீனமான ப்ராட்ஸ் உள்ளது. ஆனால் அவர்கள் இருவருக்கும் ஒரு வீடு மட்டுமே உள்ளது. அது போதாது. அவர்கள் அங்கே எப்படி பொருந்துகிறார்கள்? ஓ, சண்டை தொடங்கியது. ஓ, அது போதாது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் எனது சொந்த பொம்மை வீட்டை உருவாக்குவேன். அது ஒரு சிறந்த யோசனை. ஜில்,
நான் என்ன பிராட்ஸ் ஜோட் ஹஸ்பைட்டர் வீடு பையன் போஸ்தான் ஸ்ப்ரிங் 26 பர்த்டே ரேச்சஸ் தொடங்குவோம். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் தயாரித்து விட்டேன், ஆனால் இது எப்படி ஒரு வீட்டாக மாறும் என்று எனக்கு புரியவில்லை. நான் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்க்க முயற்சிக்கிறேன். வாவ் ரெபெக்கா, நீ எப்படி அதை செய்தாய்? எல்லாம் எளிது. நான் திட்டப்படி வேலை செய்கிறேன். சரி, எல்லாம் தெளிவாக இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் எனது முடிவாக தீர்மானிக்கிறேன். இது மேக்கப்பை விட கடினமாக இருக்கக்கூடாது. சரி, இது வேலை செய்தது. புசுவர் மற்றொன்று. இப்பது குறை வீட்டை அளவு கொள்ளலாம். அல்வா. ஓ, அவை ஒரே மாதிரி இருக்கின்றன. அது போதாது, நான் ஒரு பெரிய கூரையை கூட சேர்க்கிறேன். சின்னியாக இருக்கு. சோ எப்பொழுது நான் குறை தேங்களால் அலங்கரிக்கிறோம். இட்ஸ் சோமரே குரல். முழு கூரையையும் ஓட்டவும். அருமை, எனக்கு இது பிடித்திருக்கிறது. ரெபெக்காவும் ஏதோ நினைத்தாள். எனக்கும் ஒரு கூரை இருக்கிறது. அது ஊதா நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சரியாக பொருத்தியது. ஹூரே ஹூம். சுவர்களுடன் என்ன செய்யலாம்? நான் நினைத்தேன், அவற்றை மூடியின் கீழ் ஊதாவாக வண்ணமிடுவோம். அற்புதம். இப்போது நான் தூவினால் அது கூரைக்கு பொருந்தும். ஆமாம், சரி. ஜில்லுக்கு கொஞ்சம் அதிகம். ஏய், நீ என்ன செய்கிறாய்? நிறுத்து. ஓ இல்லை, என் வீடு உள்ளே ஊதா நிறத்தில் உள்ளது, ஆனால் நான் எல்லாவற்றையும் இளஞ்சிவப்பு நிறமாக மாற்ற விரும்பினேன். பின்டூரா உலருவதற்கு முன் முழு வீட்டையும் இளஞ்சிவப்பு நிறத்தில் வண்ணம் தீட்ட வேண்டும். அது வேலை செய்தது. என் வீடு அழகாக இருக்கிறது. வாவ். அடுத்தது என்ன செய்யலாம்? ஓ, நான் கண்டுபிடித்து விட்டேன். எனக்கு ஒரு துருவி வேண்டும். ஆமாம், ஒரு ஜன்னல் செய்யலாம். ஹூரே, இது சிறப்பாக செய்தது. பெஜமானோர் கொண்டே பென்ஃபிட்ஸ்வன் டிவைஸை எதையும் கெடுக்காதீங்க. பெஸ் ப்ராப்பர்னஸ் பெஸ்டஸ்டரி செருகுவாம். ரெபெக்காவும் இதையெல்லாம் பண்ணிட்டாரு. ட்ரப் பிரீமியம் கேர்ச போறேன். அதுதான் டிவைசஸ் மேல கொறேன். ஓ அப்சில கோரையில ஒரு பார்பி சின்னம் வைப்போம். இது பார்பி பொம்மை வீடு. என்னிடம் நிச்சயமாக சிறந்தது பிராட்ஸ் வீடு. என் 3 மாடி வீட்டின் அறைகளை நிரப்புவதுதான் மீதமுள்ளது. அருமை. வாவ், எனக்கு ஒரு அருமையான இளஞ்சிவப்பு வீடு கிடைத்தது. வாவ், நான் இதை மட்டும் கனவு கண்டேன். சரி, அறைகளை ஒழுங்குபடுத்த ஆரம்பிப்போம். நான் முதல் மாடியில் இருந்து தொடங்குகிறேன். இங்கே ஒரு அழகான இளஞ்சிவப்பு சோஃபா இருக்கும் மற்றும் நாம் வால்பேப்பரை ஒட்டுவோம். இப்போது இந்த மிருதுவான பாயை பாருங்கள். இது மிகவும் குளிர்ச்சியானது. இப்போது காபி மேசை, செடிகள் மற்றும் இதழ்கள் அதில். நிச்சயமாக புத்தக அலமாரியை மறக்காதீர்கள். மிகவும் வசதியான வாழும் அறை. என் பார்வை விருந்தினர்களை வரவேற்க போகிறாள். ரெபெக்கா என்ன யோசித்தாள்? ஒரு குளிர்ச்சியான சோபா உள்ளது. அது என் பிராட்ஸுக்கு பிடிக்கும். ஒரு கம்பளம் சேர்க்கவும். மேலும் நான் வெள்ளி வால்பேப்பர் ஒட்டினேன். காஃபி மேசை, கை நாற்காலிகள், எம்ப்ராய்டரி இங்கே ஓய்வெடுக்க போயின்ட்ரஸ். இன்னும் என்ன சேர்க்கலாம்? ஆமாம், நான் இதை பற்றி நினைத்தேன். ஓர் ஓவியம் வரைவோம். அது என் ப்ராட்ஸ் உருவப்படமாக இருக்கும். சரி, நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். அலங்கரிப்போம். இங்கே யார் அதிபர் என்பதை அனைவரும் அறியட்டும். அது முழு நீலப்படமாக இருக்கிறது. எவ்வளவு குளிர். ஓ ஜில், நீங்க இருக்கிறாய். என்ன நினைக்கிறாய்? நான் லிவிங் ரூம்ல ஒரு பெரிய பியானோவை வைக்கிறேன். அவளும் பியானோ வாசிக்க முடியும். உட்காருங்க. பாருங்கள், ரெபெக்கா நிச்சயமாக பின்தங்கி இருக்கிறார். ஓ, அங்க என்ன இருக்கிறது? ஒரு பார்ட்டியா? ஜில், கவனமாக இரு. உண்மையான பார்ட்டி பெண் அடுத்த வீட்டுக்கு குடியேறி உள்ளார். இது பார்ட்டிகளுக்கான டிஸ்கோ பந்து மற்றும் இங்கே ஒரு காட்சி இருக்கும். இந்த மேடை பாருங்கள். என் பிராட்ஸ்க்கு முழு ராக் இசைக்குள் இருக்கிறது. அவள் அடிக்கடி கச்சேரிகள் நடத்துகிறாள். பிராட்ஸுடன் சேர்ந்து நடனம் ஆடுவோம். யூஹூ, அசைவுகளை மீண்டும் செய்யுங்கள். Wow, Jill, Thursday variety merchandise. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, 2வது மாடியில நான் ஒரு சமையலறை அமைக்க போகிறேன். ஆஹா, நான் சமையலறை செட்டை ஏற்கனவே தயாரித்து விட்டேன். அம்னேன் வால்பேப்பர் ஆர்டிவர் டான்ஸ். Member en Nolverter Nordgålerium Merkal. Pastor en a prod springels sip subman on virus as thinget or the massy gamam bomb. I live Bonanger, Orns, a man with citron dicks, I never year but maybe read it to make it an art colleague or a metrala kalam. I just hear say my PRs is getting interest in jet, and we Salfar, Salame.
டோலா மற்றும் சிப்ஸ் அறுக்கின்றன. அருமை. சரி ரெபெக்கா, நீங்களும் பிராட்ஸும் வாழ்க்கையை முழுமையாக வாழ எப்படி என்று தெரிஞ்சிருக்கிறீர்களா? ஆம், உங்களுக்கு தெரியும். ஜில் தனது பார்பிக்கு என்ன செய்திருக்கிறார் என்று எனக்கு ஆச்சரியம். நான் கண்டிப்பாக அதை சிறப்பாக செய்ய போகிறேன். ஓ இல்ல, அது ரெபெக்காவின் விட மோசமாக இருக்க முடியாது. இந்த பார்பிக்டோ ஃபாமிட் die Orvorskei. Ongi Kegero Fins Soldier of Reason Rain. Barbie மகிழ்ச்சி அடைவார். ஓ, பலவிதமான இனிப்புகள் மற்றும் இனிமையானவை. ஒற்றை நாங்கள் ஜன்னல்களில் மேலும் திரைகள் வைப்போம் வசதிக்காக. ஒரு மேசை, ஒரு நாற்காலி, காபி அண்ட் இனிபேர்ஸ் நிச்சயமாக. இது என் பார்வையின் பூனைக்கான வீடு ஆகும். நாங்கள் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் மற்றும் உணவு வைப்போம். இதோ பாருங்கள், அது கிளியோ. ஓ, உங்கள் பார்பிக்கு ஒரு செல்லப்பிராணி இருப்பதை நாங்கள் அறியவில்லை. அது சிறந்தது. ஒரு மிருதுவான பூனை. நீங்கள் உண்மையில் ஒரு முழு கஃபே செய்துள்ளீர்கள். ஒவ்வொரு ருசிக்கும் உணவு உள்ளது. நீங்கள் 2வது மாடியை மிகவும் விரைவாக கையாள்ந்தீர்கள். பெண்களே, இரு சமையலறைகளும் அற்புதமாக இருக்கின்றன. நெருக்கமாக பார்ப்போம். கருத்துக்களில் எழுதுங்கள். உங்களுக்கு பிராட்ஸ் அல்லது பார்பி எது பிடிக்கிறது? அடுத்தது என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம். திட்டங்களில் 3வது மாடி அடங்கும். ஓ, அங்கே நான் ஒரு படுக்கை அறை வைத்துக் கொள்ளப் போகிறேன். எனக்கு ஒரு அற்புதமான படுக்கை உள்ளது. அது பிராட்ஸ் படுக்கையை விட சிறந்ததல்ல. பாபியின் படுக்கையறை இன்னும் அழகாக இருக்கும். நாங்கள் இங்கே இளஞ்சிவப்பு படுக்கையை வைக்கிறோம். அழகான தலையணைகளை சேர்க்கிறோம். இது மென்மையானதும் இனிமையானதுமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் ஒரு மென்மையான இளஞ்சிவப்பு கம்பளத்தை போடுவோம். ஒரு கண்ணாடியுடன் கூடிய அலங்கார மேசையை அமைப்போம். இதுதான் என் பார்பி தினமும் மேக்கப் செய்யும் இடம். உன்னை பற்றி என்ன ரெபெக்கா? அழகான தலையணைகளுடன் தொடங்குவோம். அவை பெரிய உதடுகளின் வடிவத்தில் உள்ளன. ஒரு நட்சத்திர வடிவமான கம்பளம். நிச்சயமாக இங்கே ஒரு அலமாரி வைப்போம். அதில் என் பிராட்ஸ் அழகு சாதனங்களை வைப்போம் மற்றும் ஒரு கண்ணாடியை தொங்க விடுவோம். வோய்லா, ஜில், நீ என்ன சொல்ற? அவள் அதை பார்த்ததே இல்லை. சரி, ஆனால் அவள் இதில் ஆர்வம் காட்டுவாள். எனக்கு ஆர்வம் இல்லை. நான் பார்பி அறையை பற்றி யோசிக்கிறேன். எனவே இங்கே ஒரு அலமாரி அமைக்க வேண்டும் என்று யோசித்தேன். இங்கே ஆடைகளுடன் ஒரு அலமாரி இருக்கும். நான் அலமாரிகளை அமைத்து ஆடைகளை ஒழுங்குபடுத்துவேன். என் பார்பிக்கு பல உடைகள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் தேவை. இங்கே கைப்பைகள் வைக்க ஒரு இடம். அழகாக இருக்கிறது. படுக்கையறை பார்பிக்கு தயாராக உள்ளது. இங்கே ஒரு ஆடைகள் கம்பி வைப்போம். கீழே அப்படியே காலணிகளை வைப்போம். மேலும் புதிய உடையை தேர்வு செய்யும் போது ஓய்வெடுக்க ஒரு நாற்காலி வைப்போம். முடிந்தது. அருமையாகவே படுக்கை அறைகள் அமைந்துள்ளன. ஜில் கூட ஒரு மாலையை தொங்கவிட்டார். ரெபெக்கா, அதற்கு நீ எப்படி பதிலளிக்கிறாய்? நானும் அதை பற்றி சிந்தித்து விட்டேன். இங்கே ஒரு பாரம்பரிய ஜன்னல் வேண்டும். கீழே ஒரு ஸ்லைடு இருக்கு. அது எப்படி இருக்கிறது? அது எனது பார்வைக்கு மிகவும் தீவிரமாக இருக்கிறது. எதற்காக? சரிவு நேராக குளத்திற்கு செல்கிறது. அங்கே காக்டெயில்கள் மற்றும் காற்று நிரப்பும் வட்டம் உள்ளன. ஓ, அந்த யோசனை உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரி, அது போதாது. நானும் ஸ்லைடு செய்வேன். கீழே ஒரு நீச்சல் குளம் இருக்கும், ஆனால் அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். Anger farkali wakro the flamingo verbiringer befrep mushrikod binam says alf wakidora for pinchider nearchi பண்ணீங்க. எனக்கு நினைக்கிறது ஜில், உனக்கு புதுப்பிக்க நேரம் வந்துவிட்டது. நீ என்ன செய்த? என் மேக்கப் மற்றும் முடி அலங்காரம். நானும் உங்கள் மேல் ஊற்றலாம். நீங்கள் உறுதியாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். சரி, உங்கள் வீடுகளை நெருக்கமாக பார்ப்போம். ரெபெக்காவுடன் தொடங்குவோம். அவரது பிராட்ஸ் வீடு ஸ்டைலிஷ், ஃபேஷனபிள் மற்றும் பிரகாசமாக இருக்கிறது. நீங்கள் அதை பிரமாதமாக செய்தீர்கள். ஆனால் ஜில் உருவாக்கிய பார்பி வீடு மிகவும் மென்மையான, அழகான மற்றும் இனிமையானதாக இருக்கிறது. வாவ், அதுவே அற்புதம். நாம் எங்கே இருக்கிறோம்? இங்கிருந்து எப்படி வெளியேறலாம்? ஹே மக்கள், எங்களை உதவுங்கள். ஓ இல்ல, நாங்க பிடிபட்டுட்டோம். எங்களை காப்பாற்ற யாரும் இல்ல. இது என்ன கேமரா? ஹலோ, யாராவது எங்களை உதவுங்கள், உதவுங்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. சுவர்கள், அந்த பொத்தான் என்ன? வணக்கம் அனைவருக்கும். கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவோம். இங்கே என்ன இருக்கிறது? ஓ, சாக்லேட் முகம். இது இந்த பெட்டிக்குள் செல்ல போகிறது. ஓ, என்னை துளிர்க்கிறது. அது மென்மையானதும் அருவருப்பானதும். ஓ, இன்னும் கொஞ்சம் என்றால் என் முடியும் முகமும் முழுவதும் நனைந்து விடும். ஓ, என் கடவுளே. லிவ், உன்னோட என்ன நடக்கிறது? இது மிகவும் மோசமாக தெரிகிறது. நான் எதையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது உண்மையில் பிடிக்கிறது. இருந்தது. இது புடிஞ்சிருச்சு. உள்ளது. ஓ,
நான் முழுவதும் அழுக்காக இருக்கிறேன். சுத்தம் செய். பரவாயில்லை. என்ன? இது இருக்க முடியாது. ஆமாம், சின்ன போர்ச்சரிசியா இருக்கேன் அங்கே மேலே. அதை இப்ப எனக்கு கொடு. ஓ சரி சரி, மீதியை ஊற்றுகிறேன். இதுவே மீதமுள்ளது. அதுவே எல்லாமா? சுவாரஸ்யம் இல்லை. இப்போதே எனக்கு ஒரு சாக்லேட் கேக் இருந்தா நல்லா இருக்கும். இன்னொரு பொத்தானை அழுத்த வேண்டும். ஓ, ஒரு முழு தட்டு முட்டைகள் இருக்கிறது. ஐயோ, அது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. அவள் என்ன செய்கிறாள்? நான் ஏதாவது மோசமானது கிடைத்து விடுமோ என்று எண்ணி ஓசோ பட்டன்களை அழுத்த போகிறேன். அரே, இதுவரை அப்படி நடக்கல. சரி, நான் சேர்த்துக்கிறேன். சரி, அவள் கேட்டால் நான் மறுக்க முடியாது. சரி, இதோ உனக்கு. அது நல்ல சுவையில்லை. இது மிகவும் ஒழுங்கற்றதாக உள்ளது. ஐயோ, இப்போது கோகா கோலா. ஆஹா, இது குளிர்ச்சியாகவும் ஈரமாகவும் இருக்கிறது. நிறுத்துங்கள், இது சுவையாக இல்லை. நான் எதையும் பார்க்க முடியவில்லை. இப்போது சில இறகுகளை சேர்ப்போம். அப்பொழுது நமக்கு ஒரு சிறந்த இறகு தலைக்கார பெண் இருக்கும். இவை என்ன இறகுகள்? நீ சீரியஸா? நிறுத்து, இது வேடிக்கையாக இல்லை. இப்போ அஜமீத நீங்கள் எல்லாத்தின் மேல்ச்சி மாவு தூவ போறோம். இதோ உங்களுக்கு. நிறுத்து, இது நான் விரும்பியதா அல்ல. எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் சரியாக சுவாசிக்க முடியவில்லை. இல்லை. ஓ இல்லை, இது நல்லதல்ல. நான் இதற்கு பங்காக இருக்க விரும்பவில்லை. ஹாய், உங்களுக்கு சலிப்பா? பொத்தானை அழுத்துங்கள். நான் விரும்பவில்லை. சரி, இப்போது என்ன? உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. ரொம்ப சுவையான இனிய அதிர்ச்சி, முழு வாழி நிறைய. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இங்கே உங்களுக்கு. ஐயோ, என் முடி இப்போது எல்லாம் ஒட்டிக்கொண்டு விட்டது. என்ன நடக்கிறது? இது உண்மையில் ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கிறது. ஓ, சூப்பர். என்ன? நீங்கள் சுவையான உணவுகளையும் அனுபவிக்கிறீர்கள். நான் அவற்றை முயற்சிக்க விரும்புகிறேன். அது அருமை. ஆனால் அவை உங்களுடையவை அல்ல. என்னை தொடாதீர்கள். மூடப்பட்டது. சிறிது மட்டும். தயவு செய்து எந்த பொத்தானை தேர்வு செய்வது எனக்கு தெரியவில்லை. சரி, இதை தேர்வு செய்வோம். வாங்க பார்ப்போம். ஒரு முழு ஜாடி தேன் சரியானது. இது மிக சிறந்த தேன், மிக உயர்ந்தது. ஓ, அதை அவளுக்கு அனுப்புவோம். ஓ இல்லை, மீண்டும் ஏதோ ஒட்டும் மற்றும் அருவருப்பானது. நிறுத்து, இது வேடிக்கையாக இல்லை. நான் இங்கே மூழ்கப் போகிறேன். அப்படியா? தேன் சிகிச்சைகள் முடிந்து விட்டன. ஓ, அந்த வாசனை என்ன? ஓ, இங்கே சுவாசிக்க முடியவில்லை. என்ன ஒரு பயங்கரம். பாருங்கள், ஒரு முழு வாளி கச்சா மீன். என்ன ஒரு ஆச்சரியம். ஓ, அந்த வாசனை என்ன? நான் மூச்சு திணறப் போகிறேன். இது அருவருப்பானது. என்ன ஒரு அருவருப்பு. உதவுங்கள். இல்ல, நான் இங்கே வாந்தி எடுக்கப் போகிறேன். ஆனால் எனது சுகந்தம் உங்களுக்கு நன்றாக உணர உதவும் என்று நினைக்கிறேன். அவளுக்கு இப்போது ரொம்ப நல்லதா இருக்குது. ஆனா தயவு செய்து உங்களுக்கான பொத்தானை தேர்ந்தெடுக்கவோ. வாவ், இது ஒரு ஜாக்பாட். மிகப்பெரிய அளவுகள் கேட்சப்பட தொடங்கலாம். ஓ, இது ஏதோ விசித்திரமானது. நான் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. வாசனை பரிச்சயமாக இருக்கிறது. ஹூ, அது என்ன? கெட்சப்? என்ன? நான் எதிர்க்க முடியாது. ருசியா இருக்குது. இதோ அழகா. வாவ், French fries. அதுதான் எனக்கு வேண்டும். அது ருசியாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். இது மிகவும் நல்லது. நான் நிறுத்த முடியவில்லை.
அப்படி என்றால் எந்த பொத்தானை நான் தேர்வு செய்ய வேண்டும்? இதை. ஐயோ, வாசனை மோசமாக இருக்கிறது. இது உண்மையான கேலிக்கூத்து. உன் காக்டெயிலை நான் எடுத்துக்கொள்கிறேன் லிவ். ஏன் இது இவ்வளவு குளிராக இருக்கிறது? கொஞ்சம் சூடாக்க முடியாதா? அது ப்ரோக்கோலியா? ஐயோ, நாம் இதை முயற்சி செய்ய வேண்டும். அது அருவருப்பாக இருக்கிறது. ஹே, அது நியாயமில்லை. என் சுவையானவற்றை எங்கே வைத்தாய்? அட, நான் உங்களுக்கு இப்போது ஏதோ ஒன்றை காட்டப் போகிறேன். நான் நினைக்கிறேன் உன்னுடைய திரும்பி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? சரி, இந்த பொத்தானை தேர்வு செய்யலாம். வாவ், அது வெற்றி. நிறமிகுந்த பல பாட்டில்கள் உள்ளன. அது குழப்பமாக உள்ளது. சரி, முதலில் சிவப்பு ஒன்றை தொடங்கலாம். ஓ, இது என்ன? இது ருசியாக இருக்கிறது. இப்போது இது ஆரஞ்சு. ஓ, ஆரஞ்சு இன்னும் சிறந்தது. இப்போது மஞ்சள், பச்சை. நான் எதையும் பார்க்க முடியவில்லை, ஆனால் இது ருசியாக இருக்கிறது. மற்றும் நீலம். இது ருசி தெரியுது. எனக்கு கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இதையெல்லாம் ஒரு பெரிய சிரிஞ்சில போடலாம். இத போல. இப்போது நீங்களும் அதை முயற்சி செய்யலாம். ருசியா இருக்குது. நன்றி, நீங்க ரொம்ப தாராளமானவர். அற்புதம். எந்த பொத்தானை நான் தேர்வு செய்ய வேண்டும்? நான் ஏற்கனவே என் முடிவை எடுத்து விட்டேன். ஓ, இது நல்லதா இருக்கும்னு நம்புறேன். தயவு செய்து இது நல்லதா இருக்கட்டும். ஓ, இது எழுதல்ல ஷிப்பை. ஓ, நீ ஒன்றி மேட்ச்க இனிஃபராம இருக்குது. இது ரொம்ப இனிமையா இருக்காது. எனவே உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. இதோ உங்களுக்கு. அது எதிர்பாராதது. நான் தயாராக இருக்கிறேன். காத்திரு. வாவ், இது எவ்வளவும் வலிக்கவில்லை. மேலும் சாக்லேட் பந்துகள் மழையாக வருகிறது. அருமை. அப்படின்றால் இப்போது ஒரு குறிக்கலுக்கு நேரம். அருமையாக இருக்கிறது. சரி, முடிந்து விட்டது. நீங்கள் ஒரு ஹாம்ஸ்டரை போல் இருக்கிறீர்கள். அச்சா, சரி, எதுவாக இருந்தாலும் இதோ உங்களுக்கு. நன்றாக எதிர்பாராதது. ஓட நேரம். ஹேய், அதை நிறுத்து. ஓ, ஓ, நான் இன்னும் தேர்வு செய்யவில்லை. இதை. ஓ, என்ன பெரிய பால் பை. சரி, தொடங்கலாம். இதோ லிவ். ஓ, இல்ல. அஸ்தோல் கபால். ஓ, இது பயங்கரம். அதுதானா? ஓ, ஏதோ குறைவாக இருக்கிறது. சில ஓரியோக்களை சேர்ப்போம். அது என்ன? அது இருக்க முடியாது. ஓரியோக்களா? வாவ், நான் அவற்றை விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ருசியாக இருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வணக்கம் ஜென்னி. அது அது விசித்திரமானது. நன்றி. அவன் உன்னை தள்ளிட்டானா? சரி, நாம் தொடர். மிகவும் நல்லவை. நான் என்ன ஆர்டர் செய்தேன் என்று பார்க்கலாம். ஆம், அது சரி. ஒரு பிளேன் ட்ரோவர். நான் என் வீட்டை கருப்பாக பூச வேண்டும். ஆனால் ஏன் அதை பூச வேண்டும்? நான் என் வீட்டை பொறிக்க முடியாது. எவ்வளவு அருகமாக உள்ளது. இதுக்கு வெப்பம். என் வீடு முற்றிலும் கருப்பு நிறமாக மாறிவிட்டது. இப்போது நாம் அதை எலும்புகளால் அலங்கரிக்க வேண்டும். இங்கு சில எலும்புகள், இங்கு சில எலும்புகள்.
கூரை அணுக்குகளை எனக்கு ஒரு பொருந்த மந்திரம் வேண்டும். தெரியும். இங்கு நிறைய சுண்டல்களை கூப்பிடுவோம். வாருங்கள் என் இனியவர்களே, வேலை செய்யுங்கள். யார் அது? எல்கின் கையி அது மெதுவாக இருக்காது. நாங்கள் கூரையின் மீது 2 வைப்போம். ஹே ஜாம்பி, எனக்கு என்னுடைய எலும்பை கொடு. நிமிடங்கள். ஆமாம், புதன்கிழமை. அவள் இன்று நல்ல மனநிலையில் இல்லை. ஆம், அது என்னால் செய்ய வேண்டியது. நேரம் வந்து விட்டது. நண்பர்களுக்கு நான் அழைக்க முடியும். நீங்கள் உதவ முடியுமா? கேக் காத்திருக்கிறேன். பருத்தி என்பவா இடத்தில் நான் என் ரொட்டியை விட்டு கிளம்புகிறேன். தலைக்கல்லு. என்னிடம் ஒன்று இல்ல. அதான் நான் நல்லாவே தூங்கிக் கொண்டிருந்தேன். நான் உன்னோடு இருக்கிறேன். வணக்கம். நான் பச்சுவாமணியில் இருந்தது என்ன என்பதை மறந்து விடவில்லை என்று நம்புகிறேன். நீங்க புலா லோகத்துல நீண்ட நாட்களாக காணவில்லை. சரி, வணிகத்தை பற்றி பார்ப்போம். எனது விருப்பமான பச்சை நிறம். வீட்டை பச்சையாக பூசப் போகிறோம். என் கைகளில் மண் இருக்கிறது. சரியா, அந்த அலங்காரத்தை பாருங்க. வாங்க. நன்றி நண்பா. இப்போ கூரை பிரச்சனையை கையாள போறோம். ஒரு மாமாட்டியாளரை இணைக்கிறோம். சரி, மற்ற ஒரு இடம் இல்லை, இவ்வாறு. பயங்கரம். எப்படிதான் இருக்கும்? நன்றாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் இங்கே. நன்றி. நீங்க எனக்கு பணம் கொடுக்க போறீங்களா? வணக்கம். ஹா ஹா ஹா. பை பை. ஏய் நண்பா, தூள்வனம் கீழே செல். எனக்கு என் வீட்டு பக்கம் இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சி. தூளை பார்த்து இன்னும் சோதனைகள், சில நாட்களே அல்லவா? விவரங்கள். அழகானது. அட, ஷே, ஒரு டாலான். அற்புதம். அற்புதம். என்ன நடக்குது? என்ன சுவை, என்ன வெறுப்பு. நான் விட்டு சூப்பாவை பிரசன்ஸ் ஆளக்க வேண்டும். நிறைய இரத்தம் இருக்கின்றது. நாங்க விட்டு சூப்பாவை படம் எடுக்கலாம். சரியானது. எங்கும் வரும் இரத்தத்தை பாருங்கள். நான் என்னோட குட்டி வவ்வாலை வெளியே விட போறேன். அவன்கள் வேலை செய்யட்டும். ஓ சாம், ஸ்டெராகிஷ் போடவே என்று சோக்கூடு. ஓ சாவிடு, நீ எனக்கு காதல் அப்படின்னு எனக்கு தெரியும். எவ்வளவு அழகான சிலந்தினி. என்ன வேண்டும் விஷயம்? என்னது அது? நம்ம உனக்காக ஒரு வீடு வேண்டும். சரி, உனக்கு ஒரு வீடு உருவாக்குகிறேன். ஆனால் நீ எனக்கு உதவ வேண்டும். அங்கே இருக்கும் கட்டையை கொண்டு வா. வாங்க, விரைவாக. அதை கொண்டு வந்தாயா? சீராக. உன் வீட்டுக்கு எனக்கு கரும்பலகை மற்றும் பனிக்கரும்பு தேவைப்படும். ஒரு பொருள் வீட்டை உருவாக்க நாம் பலகைக்கு பாசம் ஒட்ட வேண்டும். 2ஆம் ஒன்றை அதற்கு ஒட்டி பாக்கெட் செய்யுங்கள். பொருள், உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது வீட்டு புறத்தில் ஒரு பாதையை அமைப்போம். இந்த பயங்கரமாகவும் கனமான கல்லில். அதுவே நல்லது. அடுத்தது போகலாம். ஹலோ என் நண்பரே. எங்களுக்கு எழுத்துக்களுக்கு பல இடம் வேண்டும். இது முழுமைக்கு ஏற்படும். ஆமா, நிச்சயமாக நமக்கு ஒரு கடித பெட்டி தேவை. இது என்ன கடிதம்? நான் உன்னை காதலிக்கிறேன். யார்கிட்ட இருந்து? நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்களே. அது என்ன பார்த்தார்கள்? உனக்கு உதவுகிறேன். உண்மையா? எப்படி சமாளிப்பேன் அவனது காதலை? எனக்கு ஒரு தபால் தொட்டி யோசனை இருக்கிறது. இது ஒரு தண்ணீர் ஊற்றி நான் பிரான்சிலிருந்து அளவளவை பெற முடியும். நான் உங்களுக்காக கடிதங்களை கொண்டு வந்தேன். உங்களுடைய பழமையான நடனம். நான் அதுல நிறுத்துவேன்.
குட்பை உங்களுக்கு ஒரு கடிதம் மிஸ். சரி. ஐயோ, அது கேடிது. பை பை டிராகுலா. அவை உண்மையானவையா? ஒரு சுத்தி எனக்கு கண்டிப்பாக உதவும். பார்க்கலாம். ஒரு சங்கிலி அறிவாள்? இல்ல விளையாட்டு எதுவும் வேலை செய்யலை. நான் உண்மையான டிராகுலா. அன்னிக்கவும். என்ன அழகான வீடு இது. ஓ இல்லை, அது என்ன? அது சூரியன். ஓ, அருவருப்பாக உள்ளது. அதை தூரமா கொண்டு செல். வீட்டில் ஒளி. சரி, வீட்டுக்குள் எந்த பழுது வேலை செய்யவில்லை. இங்கே எல்லாவற்றுக்கும் மாற்றங்கள் தேவை. டோபர்களுக்கு சிவந்த நிறம் பூசுவோம். எனது மிகவும் பிடித்த நிறம். எவ்வளவு அழகாக உள்ளது. தரையில் சிவப்பு கம்பளி போடுவோம். அருமை. ஜன்னலில் சிவப்பு திரை தொங்க விடுவோம். ஒரு அழகான படம். என் பெரிய பாட்டன். நம்ப முடியாதது. நான் என் தலைமுடியை சீரமைக்க ஒட்டுவதை தொங்க விட போறேன். என் அழகிய நண்பரே. போதுமா? உண்மை பொருள் என்னன்னு நீங்கள் ஏன் நான் இவ்வளவு நீளமா உள்ள ஓர் நிமிடம். பச்சை இங்கே உகந்தது. என் வீட்டை உள்ளும் வெளியும் வண்ணம் பூசுவோம். பாகர்மே இப்போதே முடித்து விட்டேன். அதுவரை இல்லை. மின்சாரி மற்றும் சிறிய பெட்டி இதோ. நாம் தான் டிவி. அப்படியா? எனக்கு இதை காதலிக்கிறேன். அற்புதம். இது ஒரு மேசையாக பயன்படும். அது பச்சையா இருக்குதா? அது என் அழகான காதலர். ஓ, ஒரு நிமிஷம். அத்தனை நன்றாக இருக்கு. ஹோம், என்ன இருக்குது இங்கே? இதோ ஒரு பர்கர், ஒரு ஆப்பிள். என்ன சரி செய்யுங்கள். நான் டிவி பார்ப்பேன். மாற்றத்துக்கு பின் ஓய்வு. பண்ணணும். கருமையாக வண்ணம் பூசணும். கருப்பு புரள் பொடிகள். கேட்க முடியல. சரியானது. இப்போது தரையில் ஒரு கருப்பு கம்பளத்தை போடுவோம். நம்ம மதில்கள்ல நியான் ரிப்பன்களை குச்சிப்போம். Bombing insects of Friday water pin சூடு பூச்சு தூவிக்கலாம். Cool. In hot thing. எனது புஸ்தகங்கள் இருக்கும் ஒரு அலமாரி இங்கு இருக்கும். மேலும் கொட்டகைகளில் சிறிய எலும்பு கட்டுகள் தொங்கும். அவை கோப்புகளில் முற்றிலும் பொருந்தும். எனது விருப்பமான பொருளின் ஒரு படம் தொங்க வைப்போம். ஒரு உறங்கும் மேசையும் என் விருப்பமான உள் அலங்கார பொருட்களும் மூலையில். நிச்சயமாக என் தட்டச்சு இயந்திரம். நான் வைத்திருக்கவில்லை. வணக்கம். நல்லதாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் செய்யவும். சமையல் சவாலுக்கு வரவேற்கிறேன். முதலில் எனக்கு எம் கேக் வேண்டும். நீங்கள் தயாரா? ஓ, இதோ பார்க்கலாம். இது முற்றிலும் சிறந்தது. பாருங்கள், நான் அவற்றை நிறம் வாரியாக பிரித்துள்ளேன். நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. இப்போது மேலடுக்கு. நான் இதற்கு ஒரு இதய வடிவத்தை பயன்படுத்த போகிறேன். இது ருசியாக இருக்கிறது. என் பேத்திக்காக எதுவும் செய்வேன். முழு ஜாரையும் ஊற்றுவேன். மேலா பக்கத்தில் பிரகாசமான டிராஜீஸ் வைப்பது அல்லது அது எதுவோ அதை உயர்த்தி. ஓ,
அது அழகாக இருக்கிறது. ஓ, ஒரு நிமிஷம். சரியா இருக்குது. இது காதலுடன் செய்யப்பட்டது. அற்புதம். வாவ், அது நல்லது. ஆனால் இது ஏன் முறை? எனக்கு பபிள் கம் இருக்கிறது. அந்த கோடுகளை பாருங்க. அது கேக்கில் அழகாக இருக்கும். வாவ், அடுத்து என்ன இருக்கிறது? நிச்சயமாக சாக்லேட். ஓ ஆம், காத்திரு. இது பைத்தியம். ஓ பாட்டி, மிகவும் நன்றி. இது ருசியாக இருக்கிறது. நான் ஒரு பட்டாம்பூச்சி செய்தேன். ஒழியாத மோலே வைக்கிறோம். இங்கே என்ன இருக்கிறது? ஓ ஆம், இன்னும் சில சுவையானவை. சரியானது. பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இதோ என் சிறந்த கேக். மேலே சுவையான களை சேர்க்கிறேன். ஓ ஆம், ஒரு கலைப்பணியை உருவாக்குகிறேன். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? எனக்கு தெரியும், ஒரு மாஸ்டர் பீஸ். எவ்வளவு அழகான கேக்குகள்! ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. சுவையான M&M's. கேக் பற்றி என்ன? இது அற்புதமாக இருக்கிறது. ருசியானது. அடுத்த கேக்கிற்கு செல்லலாம். இந்த அழகான இதயத்தை பாருங்கள். இதிலிருந்து தொடங்குவேன். நம்ப முடியாதது. கேக் எப்படி இருக்கிறது? ஓ, இது ருசியாக இருக்கிறது. குளிர். இப்போது பட்டாம்பூச்சி. ஓ வாவ், எல்லாமே சாப்பிடக்கூடியது. பட்டாம்பூச்சி தானே, மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது கேக் சாப்பிட நேரம். இது மிகவும் ருசியாக தெரிகிறது. மேலும் இது சுவையாக உள்ளது. வெற்றியாளர் யார் என்றால் ஆஹா, ஆம், நான் நன்றாக செய்தேன். இப்போது எனக்கு பார்பி பாணி கேக் வேண்டும். சரி பேத்தி, இதை செய்யலாம். மார்ஷ்மெல்லோ சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவை மிகவும் மென்மையானவை. அது பாருங்கள். சரி, சில மார்ஷ்மெல்லோஸ்களை ஒட்டுகிறேன். ஓ அப்படியா? என்ன பிரச்சனை? நுடல்லா, எல்லாருக்கும் அது பிடிக்கும். இப்போது மார்ஷ்மெல்லோஸ். இது வேலை செய்யுமா? ஆம், இது சிறந்தது. அதை பாருங்கள். முடிந்து விட்டதா? எனக்கு இன்னும் சில இருக்கின்றன. எனதுதை எடுத்துக்கொள். சரியானது. நன்றாக. நான் எனதிலிருந்து தொடர்கிறேன். இங்கே மார்ஷ்மெல்லோக்கள். இப்போது இதயங்கள். இனிப்பு உடை தயார். பாருங்கள். எனக்கு கை உரைகள் தேவைப்படும். மார்ஷ்மெல்லோக்களை எடுக்கிறேன். கொஞ்சம் பச்சை நிறம் சேர்க்கிறேன். எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குகிறேன்.
என் பச்சை மாவு தயாராக உள்ளது. உருளும் கம்பியின் உதவியுடன் அதை உருட்டுகிறேன். பொம்மைக்கு ஒரு புதிய உடை தயாரிக்கிறேன். இப்போது நாங்கள் அதை முழுமையாக செய்ய போகிறோம். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? எனக்கு இது அற்புதமாக தோன்றுகிறது. சில பூக்கள். ஆம், இன்னொரு மாஸ்டர் பீஸ். எங்கள் கேக்குகளை சுவைக்க தயாரா? வாவ், அழகாக இருக்கிறது. நான் இதை செஃபிடம் இருந்து தொடங்குவேன். மார்ஷ்மெலோ சுவை மிகவும் நல்லது. எனக்கு இது பிடிக்கும். அடுத்தது இதை. ஓ, இது நம்ப முடியாதது. சுவையாக இருக்கிறது. மற்றும் கடைசியாக டைலரின் கேக். வாவ், எனக்கு இது பிடிக்கும். மிகவும் குளிர்ச்சியானது. ஆனால் யார் வெற்றியாளர்? அது கடினம். அருமை, எனக்கு தெரியும். பாட்டி. நன்றி பேத்தி. முடிவாக ஒரு சாக்லேட் ஸ்டிக் கேக். நீ எனக்காக அதை செய்வாயா? மிகவும் சரி. ஓ, இந்த சாக்லேட் குச்சிகள் அற்புதமாக இருக்கின்றன. வாருங்கள் பாட்டி. ஓ, உங்களிடம் இருந்து ஆயுதம் பறிக்கப்பட்டு விட்டது. அது ஒரு நகைச்சுவை. சுரேஷ், நான் கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறேன். அதன் சுற்றிலும் இளஞ்சிவப்பு குச்சிகள். இப்போது இனிப்பு தூவல்கள் நேரம். இந்த சுற்றை நான் வெல்ல வேண்டும். அதிகமாக அதுவே சிறந்தது. ஆமா, சரியானது. மற்றும் ஒரு விழா. இது ஒரு பரிசு போல. உம்மு பாட்டி மரம். கொஞ்சம் காத்திரு சார். ஐஸ், நான் முழு கேக்கையும் அலங்கரிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நல்லது. அந்த குச்சிகள் சிறியதாக இருக்க வேண்டும். மோசமா இல்ல. நடுவில் சில துகள்கள் மற்றும் சாக்லேட் முட்டைகள். இந்த கேக் பறவைகளுக்கான உண்மையான கூடு போல தெரியுது. அழகாக இருக்கிறது. கைகள் விலக்கி. இது உன்முறை செல்லம். நான் கேக்கின் மேல் பகுதியை அலங்கரிக்க பேஸ்ட்ரி பையை பயன்படுத்த போகிறேன். நான் சாக்லேட் கிரீமை பயன்படுத்தி அதை பக்கங்களில் சேர்க்கிறேன். ரொம்ப மோசமில்ல. சாக்லேட் குச்சிகளை பயன்படுத்தி ஒரு முள்ளம்பன்றி முகம். அருமை. அவன் அசாதாரணமாக. சாக்லேட் முள்ளம்பன்றி தயாராக உள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாவ், நம்ப முடியாதது. நான் முதலில் எலுமிச்சை பழத்துடன் தொடங்குகிறேன். ருசியானது. இது மிகவும் நல்லது சகோதரா. அடுத்தது இந்த கூடு வடிவ கேக். ஓ, இது முழுமையான மகிழ்ச்சி. ருசியானது. முடிவில் ஒரு பரிசு கேக். வாவ், நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் பிங்க் சாக்லேட் குச்சிகள் இருக்கின்றன. கேக்கும் ருசியாக இருக்கிறது. நான் அறிவிக்கிறேன், இதுவே வெற்றியாளர். எனக்கு தெரியும்.
நோம் நோம் அது ரொம்ப சுவையா இருக்குது. கேக்கின் எல்லா எசிவ போகிலும் ரொம்ப ருசியா இருக்கும். அடிடடி டீசர் அவரை மேலே வைப்போம். தசுப்பாக ஒரு அழகான வெலா நான் முடிச்சேன். இனி என்னோட ஃப்ரை ஒரு ருசியான கேக் எப்படி பண்ண வேண்டும் என்பதை காண்பிக்கிறேன். பனியை வெளியேற்றவும். இப்படி அதிசய சக்திகளால் பான்கேக் தயாரிக்க முடியும். அதை அணிவோம். நீல புளித்த தூளை எடுத்து இதோ இது பனியாகும். எனது கேக் தயாராகிவிட்டது. வா எல்சா அண்ணா, உங்க மேலங்கி மிக்க அழகு. நான் என்ன செய்ய போறேன் என்று தெரியும். நாங்கள் தேனை பயன்படுத்த போகிறோம். என் சிறிய நண்பர்களே, எனக்கு தேன் கூடு தேவையாக இருக்கிறது. மன்னிக்கவும். ஓ பை பை. அந்ததை பாருங்கள். என்ன அது மேசையின் கீழே இருக்கிறது. அட கவலை இல்ல. மெல்லிய பாசிகளும். கேக் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. ருசிப்பதற்கு நேரம். இது ஒரு அதிசயம் உண்மையிலேயே. அவ்வளவு நல்லவன் இல்லை. ருசியானது. மீனின் சுவை எப்படி இருக்கிறது? அந்த கருப்பு மற்றும் மஞ்சள் கோடுகள் அதிசயமானவை. நிச்சயமாக அப்பா. ஆம். ஓ மன்னிக்கவும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் கொண்டு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக இருக்கும். ஓ வந்து பாருங்கள். அருமை. என் ரகசிய மூலிகை என்பது முழு பாக்ஸ் சாக்லேட். நான் சேகரித்து வந்தேன். இது முழுக்கமது நாட்டிலேயே சிறந்த சாக்லேட். சரி, கொஞ்சம் பால் மற்றும் நிறைய காக்கோ மாவு. இல்லை, இங்கே மிகவும் சாக்லேட் இருக்கு. மன்னிக்கவும் பிரான்ஸ். எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது. நான் சரி செய்து விடுகிறேன். இது நல்லது. கொஞ்சம் நுடல்லாவுடன் காகாவை காக்டெயிலில் ஊற்றி எல்லாவற்றையும் கலக்கிறேன். ஓ மிக்க நன்றி. எதிர்முகப்பை உருவாக்குகிறேன். சில சாக்லேட் சீரப்பை பக்கங்களுக்கு சிந்துகிறேன். சாக்லேட் சீரப்பை வந்து ஊற்றுகிறேன். இதேதான் எம்மா விரும்பியது. கட்சிக்காக கொஞ்சம் வா இத பார்த்து சாப்பிடும். நாம ஒரு டீ செய்வோம். நன்றி கிறிஸ்டோப். யாரது? வெறுப்பு மணக்கிறது. அவற்றை வறுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அது வரைவோம். அருமை. ஓ நான் இந்த தீயை என்ன செய்வேன்?
ஓ இல்லை, நான் உங்களுக்கு உதவுகிறேன். சிறு மந்திரம், அது மிகவும் நல்லது. அன்றி சகோதரி. அப்பிச்சு உங்களை ஆச்சரியப்படுத்துவதற்கான என் முறை. எனது சமையல் முறையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எனக்கு நீல சிரப் மற்றும் நாவல் பழங்கள் தேவை மற்றும் மேலும் ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். அடுத்ததாக நான் ஒரு கண்ணாடி எடுத்து அதை சிரப்பில் முக்கி பின்னர் நீல நிற பொடுகளில் முக்குகிறேன். ஒரு 1000 அழகானது. இப்போது நமக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். ப்ளூபெர்ரி ஐஸ்ட் டீ மிகச் சிறந்தது. அதற்கு சற்று ஐஸ் இட்டுக் கொள்கிறேன் மற்றும் சில பால். சிறப்பு. பிளெண்டரை ஓட்டுகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். மேலாக சில நுரை தட்டிய கிரீம். மேலும் ஒரு சுருக்க குழல். காக்டெயில் எப்போதும் தயாராக உள்ளது. எல்சா அற்புதம். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என்னோட ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். வானவியில் உருவாக்குவது. பால் கூடை செய்கிறோம். மேல் நட்டு நல்ல ஆக்கோடு பருப்பு. இந்த சுவர் மிகவும் மோசம். பற்கள் மாறாது. நான் அதை உடைத்து விட்டேன். அடி, இதை எப்படி மீண்டும் இடவே? இது வேலை செய்தது. நல்லது. அனைத்து பாலும் சேர்த்து கலக்கவும். கலக்கவும். இது எப்பொழுதும் வேலை செய்தது. அவங்களை கொதிக்க விடு. ஆச்செதிக்கவும் ஊறுகிவிடும். எல்சா, நீ கஞ்சனம் செய்ய முடியுமா? உரைக்க இதோ. எல்லாமே அழகாக தோன்றுகிறது. ஆனால் இதிலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். விண்ணிலிருந்து உதிர்ந்த கீற்றாக இருக்கும் கிரீம் அருமையாயிருக்கிறது. ஓ வாவ், இதை பாருங்கள். சாக்லேட் இதயங்கள் மிகவும் சுவையாக உள்ளன மற்றும் காக்டெயில் கம்பீரமாய் இருக்கிறது. கிறிஸ்டப் கம்பீரமாய் இருக்கிறது மற்றும் எல்சா அழகாக இருக்கிறது. எனக்கு நலமாக இல்லை. எனக்கு குளிர் அடிக்கிறது. என்ன நடக்கிறது? நன்றி எல்சா. அதற்கு நிறுத்து. அப்போல் கிறிஸ்டப் தான் ஜெயிச்சவன். ஓ, நம்ப முடியல. என் படுக்கை. இப்போ எனக்கு குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லோருக்கும் தெளிவா? நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ மாவு. நாம இதை பரப்ப வேண்டும். வட்டமான குக்கிகளை வெட்டுகிறோம். அதை பேக்கிங் ஷீட்ல வைக்கின்றேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் குக்கீஸ் செய்ய விரும்புகிறேன். அதை அங்கே தூவி அதனை ஓவன் உள்ளே வைக்கின்றோம். எனக்கும் எனது சொந்த குக்கீஸ்களை உருவாக்க விரும்பினேன். பனிமலர் போன்ற வடிவத்தை வெட்ட போகிறேன். ஓ, நான் ஏற்கனவே எனக்கு பிஸ்கட்டுகள் சமைத்து விட்டேன். இப்போது அது அலங்கரிக்கப்பட வேண்டும். ஊஃப். ஆமாம், நான் விரும்புகிறேன். அதை சூப்பர். செல்களால் அலங்கரிக்க கொம்பு ஆக இருக்கும். இப்போது இது ஒரு மானின் மூக்கு ஆக இருக்கிறது. ஆமாம், கண்டிப்பாக. பிரகடனமான நூல். பல்லுக்கு சாக்லேட். ஓ, இது கொஞ்சம் சோகமா இருக்கு.
இது அதிர்ச்சி தருகிறது. ஐயோ. சுகமான அனுபவம் போன்றது. எல்லாவற்றும் நான் எல்லாவற்றையும் நுடல்லா விட்டு அலங்கரிப்பேன். ஒவ்வொரு கூக்கிக்கும் கொஞ்சம் ஊற்றுவேன். இப்போது கம்மாளுகள் நேரம்தான். இது மிகவும் மென்மையானதும் சுவையானதும். அதை தூக்கி எறிகிறேன். தயாரா? நான் எல்லா கம்மாள்களையும் ஒரு அம்பை பயன்படுத்தி பிடிக்கப் போகிறேன். பயன்பட்டது. ஓ வாங்க. ஹூ ஹூ. அது நல்லா இருக்கும். நான் என்னுடைய பர்னரால் சில மார்ஷ்மெல்லோக்களை வருகிறேன். ஒவ்வொரு குக்கும் இட்டு புதுக்கியும் வைத்து ஒரு சாண்ட்விச்சாக செய்கிறேன். இது மிகவும் அற்புதமாக உள்ளது. ஆஹா அண்ணா, அது அற்புதம். ஆம், ஜொங்மாள் குளிர்ச்சியானது. இப்போது எனது முறை. சிறப்பு. எனது கூகிகள் முடிந்துவிட்டன. எனக்கு ஐசிங் தேவை. இந்த ஐசிகள் பயன்படும். ஜாய், இந்த இடத்தில் சில சிறிய விவரங்கள். இது பூரணமானது. எம், இதை நீ முயற்சிக்க நேரம். என்ன அரைக்கியா? இதை முயற்சி செய் அல்லது எனது உடையை. சப்பு, எனக்கு மேலும் வேண்டும். அது மான்தான். நான் அதை உருவாக்கி. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. மேலும் சில முழு குக்கீகளின் கோபுரம். ஓ, அவை மார்ஷ்மெல்லோவிலும் மற்றும் சாக்லேட்டுகளிலும் உள்ளன. இது அபாரமாக உள்ளது. ஆனால் யார் வெற்றி பெற்றவர்? என் விரல் முடிவு செய்யும். வெற்றியிட்டீர்கள். எல்சா. எம்மாவிற்கு நன்றி. சமயம் அவள் என்ன விரும்புகிறாள்? குழந்தைக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். எதுவும் சிக்கல் இல்லை. நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம். எனக்கு சமையல் முறை தெரியும். எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்று தெரிகிறது. நானே அதிகமாக ஊற்றுகிறேன். அது கொஞ்சம் கொழுப்பும் சுவையானதாகவும் இருக்கும். சட்டினம் அனைத்தும் நன்றாக பொரிக்க நான் முழுவாட்டையும் எண்ணெயில் நிரப்புவேன். அதை இயக்கிக நாம் தொடங்கலாம். நான் முழு தொகுப்பையும் பயன்படும். ஏனென்றால் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்கள் அதிகமாக இருப்பது எப்போதுமே பிரச்சனை இல்லை. மகந்தி, என்ன செய்கிறாய்? இது எரிகிறது. ஓ, இல்லை 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 இல்லை. நாம் தீயை விரைவாக அடக்க வேண்டும். அது யூடியூபில் உள்ள சமையல் முறையோடு ஒன்றுபடவில்லை. கிடாயை சுத்தி நம்மையெல்லாம் பிஜேனா சூடாக்கிவிட்டேன். பாட்டிடமிருந்து கற்றுக்கொள்வது நல்லது. இனி பாட்டி அதை எப்படி செய்வதென்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மிகவும் அதிகமான எண்ணெய் எடுப்போம். சூட்டை குறைத்து உருளைக்கிழங்குகளை உள்ளே விடுவோம். அதை சரியாக செய்ய அதை கிளறி ஒரு தட்டில் வைப்பேன். ஓ, எப்படி சரியாக வந்தது பாருங்கள். இது எங்கள் பேத்திக்காகவே மிகவும் சுவையான கெச்சப் சேர்ப்பதே மட்டும் மிகுந்துள்ளது. பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றும் கேட்சப் அற்புதமான கூட்டு. என் பேத்தி இதை பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த உணவில் எவ்வளவு காலோரி உள்ளன. இதை எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதிக எண்ணெயை அகற்றுகிறோம். பின்னர் உருளைக்கிழங்கை ஹயாங்மிக்க பேக்கனில் மடித்து சுருட்டுகிறோம். அப்படியே டூரோவின் குருதி நெல்லி குளுடன் இல்லாத ஜேமில் ஒரு சொட்டு மேலே சேருங்கள். அதே போல மேலும் மேலே கூடுதல் ரோஸ்மெரி சேர்க்கவும். கைவினை தயாராக உள்ளது. நான் ஏதேனும் இது உருளைக்கிழங்குகளுக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது. மேலும் நீங்கள் ஹெர்ஷியின் ஸ்ட்ராபெரி சீரப் சேர்த்தால் அதுவும் உருளைக்கிழங்குகளுடன் கெட்சப் சேர்த்தது போலவே இருக்கும். ஆனால் அதுவும் மிகவும் இனிக்க சுவைக்கிறது. அதுதான் என் தங்கை மிகவும் விரும்புவாள். இறுதியாக எல்லாமும் தயார் நிலையில் இருக்கிறது மற்றும் குழந்தை ஏற்கனவே தனது உணவிற்காக காத்திருக்கிறாள். என் பாட்டியிடமிருந்து வந்த உணவு முதலில் கவனத்தை ஈர்த்தது. பாரம்பரிய பிரெஞ்ச் ஃப்ரை மற்றும் கேட்சப். அது உண்மையில் ருசிகரமாக தெரிகிறது. குழந்தைக்கு அது வெகுவாக பிடித்தது. உண்மையான சைவர்களுக்கு ஒரு உணவு எப்படி பிடிக்கும் என்று ஆச்சரியமாக உள்ளது. சமையலாளர் ஒரு அபூர்வமான சமையல் முறையை எடுத்தார். ஆனால் அது மதிக்கப்படவில்லை. எனது சகோதரியிடமிருந்து ஒரு பரிசு. அது உருளைக்கிழங்கு மற்றும் கெச்சப்பை போல தெரிகிறது. ஆனால் இது ஸ்ட்ராபெர்ரி சாஸ் கொண்ட சுவையான மார்ஷ்மெல்லோ. தொட்டு உண்டு. வெற்றி பெற்றவரை தேர்வு செய்ய வேண்டும். பாட்டியிடமிருந்து ஒரு உணவு. நான் வென்றுவிட்டேன். காயமாக இருக்கிறது.
குழந்தை இப்போது என்ன சாப்பிட விரும்பும்? அவருக்கு சூஷி சாப்பிட விருப்பம். என்ன விஷயம்? அது எப்படி சமைப்பதென்று எனக்கு தெரியாது. பாட்டிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காண்பி. ஒரு சிறப்பு முறையில் கொதிக்க வைக்க வேண்டும். நான் பண்றேன். ரோமா அரிசி வேகப்படுத்துதல் தெரியும். சயக்கு கொஞ்சமாகவும் மோசமான காட்டுக்குட்டை சொக்குடன் சூஷியா புதுவிதமான இனிப்பான ஒன்றை செய்வது நன்று. அல்லது இனிப்பு மற்றும் புளிப்பு. இனிப்பு மற்றும் புளிப்பிடாங்குகளை எடுத்துக்கொள்வோம். சாசுக்கு பதிலாக கெட்டிகரவான கிரீமை சேர்த்து ஒரு மாமலி கண் மற்றும் சில ஹரிபோ மாமலிகளை மூடுங்கள். அவைகள் எவ்வளவு பெரியதாகவும் வண்ணவெள்ளையாகவும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூஷியை நீங்கள் பார்த்துண்டா? இது மிகவும் சரியானதாக உள்ளது. இப்போது ஒரு நொறித்தாளை எடுத்துவிட்டு இதை பாதியாக வெட்ட வேண்டும். அது எல்லாமே வறண்டு போயிருக்கிறதே. அது உடைந்து விட்டது. அதை நீ எப்படி செய்தாய்? நான் ஒரு வல்லுனர் பாட்டி. நான் சில மீன்களை வெட்டினேன். செம்மையான துண்டுகள். சக்கையில் அரிசியை வைத்து கொஞ்சம் நோரியும் சக்கையுடன் அதை சுருட்டுகிறேன். மீனை மேலே போட்டு நறுக்கி அதுதான் பாரம்பரிய பிலடெல்பியா ரோல் இஞ்சி மற்றும் வாசபியுடன் தயார். பாட்டி உங்கள் இந்த ரோல்களை செய்ய முடியவில்லை. அவை தங்கள் வடிவத்தை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நான் சில வெள்ளரிகளை வெட்ட போறேன். நடுப்பகுதியை நீக்கி அதில் அரிசி வையுங்கள். எல்லாம் சரி. இப்போது குழந்தை அதை சாப்பிட முயற்சிக்கலாம். இதிலிருந்து துவங்குவோம். சேஃப் செய்த உப்பு மசியில் நன்றாக இருந்தது. மேலும் அதன் சுவை அபாரமாகும். எவ்வளவு பெரிய மற்றும் வெளிச்சமான பாத்திரம். மிகவும் மிக சுவையானது. அவளுக்கு பிடித்தவையில் முதலிடம் இது. இந்த முறை ஒரு கரண்டி அனைவரையும் வென்றது. நீங்கள் எனது ஊருக்கு முயற்சிக்கவில்லை. ஹே பாட்டி, விழிக்கவும். பேத்தி மீண்டும் சுவையானதை விரும்புகிறாள். அவள் டெசர்ட்டிற்காக சாக்லேட் காக்டெயில் குடிக்க விரும்புகிறாள். இது எனது விருப்பமான சமையல் முறை. சில ஐஸ் கட்டிகள் வேண்டும். ஜார் அடிப்பாக சாக்லேட் சாஸ் கொட்டி விடுவேன். ஸ்டார்பக்ஸ் பால் சாக்லேட் முழுவதும். கையடக்க மிக்சரால் சிறிது பால் உப்பு உருவாக்குவேன். ஓ மன்னிக்கவும் பாட்டி. நீங்க ரொம்ப அருகே சென்றுட்டீங்க. பாட்டியின் கைகளில் கூடுதல் என்ன பை இருக்கின்றது? உடனடி காஃபி 3-1 உண்மையிலேயே இதை கொடுப்பதற்கு சம்மதிக்கிறாரா? ஆம், ஆனால் பாட்டி மீண்டும் சொந்தமாக விரும்புகிறது. இப்போது விசிறப்பட்ட கிரீமை புதையுங்கள். எனக்கு இப்படி ஒரு பாத்திரம் சமையல் செய்வது வழக்கம். இதற்கிடையில் உங்களை மறக்க வேண்டாம். மேல் பகுதியில் ஓரியோ பிஸ்கட் துகள்களை சிதறுங்கள். நன்கு வைத்துக்கொள். இப்படிப்பட்ட ஒரு காக்டெயிலானது ஸ்ட்ராவின் மூலம் குடிக்கப்பட வேண்டும். இதோ சரியான சாக்லேட் மில்க் ஷேக். யாரெல்லாம் இது போல் சமைக்கின்றனர்? இது ஒரு பயங்கரம். நான் பலமுறை இனிப்பு காபி பழக்குகள் செய்துள்ளேன். நமக்கு டாஸ் காஃபி வித்தைகள் தேவை. நான் எல்லாவற்றையும் கிராம் அளவில் அளவிடுகிறேன். நான் சிட்டைகளை பிழிந்து நிருப்பக்களாக உமக்கும். பிறகு நான் அதை பிரெஞ்ச் பிரஸில் ப்ரூ செய்கிறேன். காஃபி சிறந்ததாக இருக்கும். அதை கப்பில் ஊற்றி சில பால் சேர்க்கவும். அதிலிருந்து குமிழ் உருவாக்கப் போகிறேன். நான் யாரையும் தெளிக்க மாட்டேன், ஏனெனில் நான் ஒரு நிபுணர். மேலும் பனிமை அலங்காரம் சிறந்தது. பானங்களை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. அழகிய கண்ணாடிக்கு தாமே கை செல்கிறது. அதிபுதமான காக்டெயில். மேலும் மேல் பாகத்தில் ருசியான குக்கீகளும் உள்ளன. இது சரியானது. உடனடியாக நைட்மேர் காஃபியின் விஷயத்தில் என்ன சொல்ல முடியும்? பாட்டி தனது பேத்தியை விஷம் அனுப்ப விரும்பியாள். இதயிக்க முடியாது. சுவையான நறுமணத்துடன் சமையல்காரரின் காப்பி நுரை. ஆனால் சுவை விசேஷமில்லை. குழந்தை அழகான கட்டிலை பறிக்கிறது. இப்படி தொடர்வது நல்லது சகோதரி. நீ ஐஸை வெற்றி பெற்றிருக்கிறாய். உங்களுக்கு அடுத்த பணி 2 ட்ரம் ரோல். சில வாவில்களை தயார் செய். எனக்கு ரெசிபி தெரியும். முட்டைகளை உடைக்கவும் சர்க்கரை சேர்க்கவும். நீங்கள் இன்னும் அதிகமாக கொள்ளலாம். அதனால் வாபிள்ஸ் இன்னும் சுவையாக இருக்கும். முட்டு கிடக்கிறது, முட்டு கிடக்கிறது, முட்டு கிடக்கிறது. ஓ, நான் களைப்பா இருக்கிறேன். போதும். இப்போத கொஞ்சம் மாஸ் சேர்க்கலாம். எவ்வளவு தேவை?
பாட்டி நான் வணக்கம். மீண்டும் உங்களை மாசாக்கி விட்டேன். மலர்ந்திருங்கள். வேஃபிள்கள். நீங்கள் அவ்வளவுமா தேவைப்படாமல் இருக்கலாம். எக்ஸ் திரும்ப வந்திருக்கிறார். அப்படித்தான் நடக்காது. ஆனால் என் பழைய பாட்டியின் நிரூபித்த செய்முறை BHHLT உங்களுக்கு பிடிக்கும். மாவை சீர் செய்தது மிக அருமையாக வந்தது. இங்கே இப்போது மாவை வாக்கில் ஊற்றலாம். நானும் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். விரைவில் அழகான ரோஸ் வாபிள்ஸ் வரும். நீ குழந்தைக்கு என்ன உணவளிக்கிறாய்? ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவது அவசியம். நமக்கு சர்க்கரை தேவையில்லை. நாம் இது மாற்றி சர்க்கரையை எடுத்துக்கொண்டால் நல்லது. சரி, இப்போது முட்டைகளை சேர்க்கலாம். மாவை சேர் மற்றும் நாம் சத்து நிறைந்த கறி செய்வோம். அதை மிக்சரில் விரைவாக செய்வேன். எப்படி கெட்டபடி இருக்கிறது? நம் மிக சத்தான வாப்பிள்ஸ்களை முயற்சிப்போம். அவை சமைக்க தயாராக இருக்கின்றன. சுவையாக இருக்கிறது. அருமை. நான் அதை ஒரு தட்டில் வைப்பேன். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி விப்ட் கிரீமும் நிறைய பழங்களும் சேர்க்கவும். எப்படி பெயர்ந்ததென்று எனக்கு மிகவும் பிடிக்கிறது. சரியான பாரம்பரிய மேபிள் சீரப்பை சேர்க்கப் போகிறேன். அதை எல்லா வடிவிலும் ஊற்றுங்கள். ஓயே, மேலும் ஒரு துண்டு வெண்ணெய். அழகானது. அழகாக இருக்கிறது. ஓரங்கட்டும். சில காலமாக பயன்படுத்தவில்லை. நீதி எங்கு வருகிறது? வேறு என்ன பார்க்கிறீர்கள்? அவள் தன்னுடைய சரியான நிலையான உணவுடன் மீண்டும் வந்துவிட்டாள். என்னோடு பேர குழந்தையே, இந்த வெஃபிள்கள் அவள் விரும்பியது போலவே இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த அசாதாரண உணர்வு? முட்டையில் ஓடு. சமைக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த பச்சை நிறம் என்ன? மீண்டும் மேல் செடி. இனியும் ஒரு துண்டு முயற்சிக்க தேவையாகும். மிகச் சிறியது. ஐயா, மனம் நல்லா இருக்கிறது. ஆனால் இன்னும் அதிரூபம் அடிக்கின்றது. இந்த வேண்டிரலைகளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? வாவ், குழந்தை உண்மையில் அதை பிடித்திருக்கிறது போல் இருக்கிறது. இங்கே வெற்றியாளர். உங்களுக்கு இது நான் இதுவரை பார்த்த மிகச் சிறிய ஃபேண்டா. இது ஒரு சியூயிங்கம் பானமா? ஓ குல், நான் இதை முயற்சி செய்தது. என்ன? மீன் நிறமான பானத்தை கொண்ட ஒரு பெரிய பாட்டில் எனக்கு உண்டு. அற்புதம் இல்லையா? நீ ஏன் சிரிக்கிற? என்னால் தொடங்கலாம். சரி, நான் முயன்று பார்க்கிறேன். வாவ், இதற்கு பின்னால் லேமனேட் இல்லை என்றால் இது என்ன? அருமை. இது பாண்டாவிலிருந்து தேன் ஜெல்லி. ஓ, இது ஓய்வாக இழுக்கும். சுவையாக இருந்தது. அம்மா, அருமை. சுவையாக இருக்கிறது. ஓப்ஸ், மன்னிக்கவும். சரி, நான் முடித்துட்டேன். குவெண்டின், இது உன் முன். மிகவும் நல்லது. நான் இப்போது முயற்சிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. ஜெல்லியை குவளையிலிருந்து சுருக்க முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சக்தியை எல்லாம் பயன்படுத்தி நிற்கவும் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. உங்க ஹேர் பேண்ட் நான் கடன் வாங்கிக்கலாமா? நன்றி. இப்போ ஒரு எலாஸ்டிக் பேண்ட பாட்டிலில் போடுவோம். சரி, இன்னும் கொஞ்சம் தாருங்கள். நீ என்ன செய்கிறாய்? நிறுத்திவிடு. கோயிண்டின், என் முடி. இல்ல, அதை கீழே விட விரும்பவில்லை. சரி, மன்னிக்கவும் ஜெஸ். ஆனால் இது சாதனத்திற்கும் எனது பரிசோதனைக்கும் அவசியம். இந்த முறையில ஜெல்லியை கசக்கி எடுக்க முடியுமா? ஆமாம், நிறைய ரப்பர் பேண்டுகள். சிறந்தது. சரி, பாருங்கள், அது வேலை செய்தது. அற்புதம். அறிவியல் விதி. ஓ, உறுதியானாகவே சுவையானது. நான் ஒரு பபுள் ஊத முடியுமான்னு நினைக்கிறேன். நான் முயற்சிக்கிறேன். ஓ வாவ், அது மிகுந்த மகிழ்ச்சி. ஓ ஓ ஜெஸ், நீ சரிதானா? இல்லை, என் ரப்பர் பேண்டுகள். நீ என் வாழ்க்கையை கெடுத்து என் ரப்பர் பேண்டுகளை எடுத்துக்கொண்டாய். சரி சரி, நான் என் ஜெல்லியை தொடர்ந்து சாப்பிடுகிறேன். நிச்சயமாக வருந்துகிறேன். எனக்கு மிகவும் பெரிய பபுள் ஊத வேண்டும். பாரு, இப்போது ஜெஸ்ஸுக்கு ஒரு ஷாப்பியை உருவாக்க முடியும். அப்போ அவளுக்கு என்னை மீண்டும் கோபம் வராமல் இருக்கும். அது என்ன? ஹா, ஒரு பலூன்? அதை நான் வேண்டாம். ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். இந்த பலூன் எனக்கு என் ஹேர் பேண்டுகளை திருப்பி தராது. இப்போ எனக்கு முடிவு அதிகமாக பிடிக்கிறது. இப்போ எல்லாம் சமம். நான் இப்போது ஜெல்லியில் மூழ்கி இருக்கிறேன் ஜெஸ். இது கொடூரம். மைலி, அவன் நகர்த்தி இருக்கிறேன். எனவே உன் ஜெல்லி சாப்பிடு. ஆமாம், நீ சிஷ்டி தான் குவெண்டின். இவ மிகவும் அதிகம் இருக்கிறது. ஆஹா, நாம் விரைவில் அதை முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, நான் பாட்டிலை திறந்தேன், ஆனால் அதை பிழிக முடியவில்லை.
எனக்கு ஒரு யோசனை தான். பாட்டிலில் டைனமைட் போடுகிறேன். அதை ஏற்றி வைக்கவும். இப்போ நாம காத்திருக்கிறோம். சரி, சீக்கிரமே டைனமைட் வெடிக்கும். ஓ, நிறைய நேரம் இல்ல. பை அனைவரும். நீங்க அவள் எங்கு போகிறாள்? நீங்க ஜெஸ், இத பாருங்கள். இது டைனமைட். உதவுங்கள். ஐயோ, நான் வண்ணக் ஜெல்லியால் மூடப்பட்டிருக்கிறேன். இது முடிஞ்சது. இப்போது நீங்களே முயற்சிக்கலாம். எத்தனை சுவையாக உள்ளது. ஓஹோ, ருசியாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். என்னையும் கண்ணாடியை எடுத்து விட தேவையில்லை. என்ன நடந்தது? எல்லாம் இப்படி பிசுக்கென இருந்தது. உஃப், நான் பார்க்க முடியவில்லை. ஒரு நிமிடம். அது என்ன? ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கின்றது. ஜெஸ், வாருங்கள், இதை முயற்சி செய்யுங்கள். ஓ, நீர் சரியே. இது மிகவும் ருசியாக உள்ளது. ஓ, எவ்வளவு அழகான சிறிய ஐஸ்கிரீம். ஆனால் இது மிகவும் சிறியது. அது எனக்கு போதாது. உங்களை பற்றி என்ன? சரி, எனக்கு ஒரு நடுத்தர துவாரை ஐஸ்கிரீம் உள்ளது. அது எனக்கு பொருத்தமாக உள்ளது. ஆனால் எனது ஐஸ்கிரீமை பாருங்கள். இது என் பெரிய பக்கெட் ஐஸ்கிரீமுடன் ஒப்பிடுகையில் சிறியது. பெண்மணிகளே, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இங்கு முழுக்கற்றை நிகழ்ந்த ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆனால் முதலில் மைலியுடன் தொடங்குவோம், ஏனெனில் அவளுக்கு சிறிய ஐஸ்கிரீம் இருக்கிறது. மைலி, தொடர்ந்து போ. சரி, நாம அது முயற்சித்து பார்ப்போம். நான் சிறியதை ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன். இந்த வாளி எவ்வளவு சிறியதோ அதே அளவு. பொருத்தமானதா? சரி சரி. இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஐஸ்கிரீமின் ருசியை நீட்டித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட விரும்புகிறேன். ஓஹா, இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த சுவையை பயில்வதற்கே காதல். மைலி, நாங்கள் சொருக்கும் போது உன்னுடைய ஐஸ்கிரீம் உருகி போகும். இல்லையெனில் சிறிது வேகமாகலாம். ஓ சரி, உனக்கு உதவுகிறேன். சரி, இதோ தருகிறேன். முழுவதும் சாப்பிடு. ஆம், பெருமையுடன். ஆனால் அந்த நேரத்தை நீட்டிக்க விரும்பினேன். செய்வதற்கு நேரமில்லை. வா ஜெஸ், உன் முறை. சூப்பர். நாம் இதை ப்ராப். நான் பெரிய கரண்டி வைத்துள்ளேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னொரு கரண்டி வேண்டும். வா, யம்மி. நல்லவற்றில் முதல் இடத்தில் இருப்பது ஐஸ்கிரீம். மற்றொரு ஸ்பூன் பூர்த்தி. ஓ, மிகவும் நல்லது. நான் உறைந்து போய்விட்டேன். நண்பர்களே, உதவுங்கள். உஃப், நீ மிகவும் மெதுவாக செய்கிறாய். வாராய், சாப்பிடு, சீக்கிரம் பண்ணு. ஏன் இல்லை? நான் உனக்கு உதவுகிறேன். நாமள பேனரை பயன்படுத்துவோம். அதன் உதவியுடன் உன் ஐஸ்கிரீமை கொஞ்சம் உருக்கலாம். இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் தான் இல்ல, மில்க் ஷேக். இது நல்லா இல்லையா? வாரா, இதை இந்த குவளையில ஊற்று. இந்த நிலையில உங்களுக்கு சரியாக தயாரிக்கப்பட்ட மீல் ஷேக், மேலே கொஞ்சம் விப்ட கிரீம் மற்றும் ஒரு ஸ்ட்ரா. கண்டிப்பாக. நன்றி குவென்டின். எனக்கு இப்போது ஒரு மில்க் ஷேக் மிகவும் தேவை. மிகவும் அழகாகவும் ரசிக்கும்படியும் இருக்கிறது. ஆஹா, அது ஒரு செம ஐடியா குவென்டின். ருசியாக இருக்கிறது. பரவாயில்லை, இப்போது அது என்னுடைய முறை. இறுதியாக நான் ஐஸ்கிரீமை சுவைக்க முடியும். எனக்கு இங்கே பெரிய செலவு உள்ளது. ஆஹா, நான் சுவைக்கட்டும். மிகவும் இனிப்பானது மற்றும் சுவையானது. ஆம், நான் இன்னும் சுவைக்க விரும்புகிறேன். அடங்கப்பா, நான் உரிமையால் ஸ்பூனை எடுத்துட முடியல. பெண்களே, நான் ஸ்பூனை எடுத்துட முடியல. என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, கரண்டி வெளிவரவில்லை. நான் அதிர்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் அனைத்து ஐஸ்கிரீமை எடுத்தேன். இது கடினமாக இருக்கிறது. ஓ, எனக்கு அருமையான யோசனை வந்தது. நான் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் மனிதனை உருவாக்குவேன். பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கும். நாம் இரண்டாவது பந்தை வைத்து இப்போது மூன்றாவது ஒன்றை தேவைப்படுகிறது. ஓ, எதிர்நோக்கு. ஆனால் இனி ஐஸ்கிரீம் கிடையாது. சரி, எப்படியோ நாங்கள் 2 உருண்டைகளுடனே அதை செய்ய போகிறோம். சில கண்கள் மற்றும் பற்கள் மர்மலேட்களுடன். என் பாட்டி கைத்தறி செய்த மஃப்லருடன். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல வேலை குவென்டின். நன்றி நன்றி, ரொம்ப நல்லது இல்லையா? நான் ஒரு அதிசயமானவன். ஓ இல்லை ஜெஸ், நீ அதை சாப்பிட முடியாது. இது என்னுடைய பனிப்பாண்டி. மைலி, பெண்ணே, நின்று விடு. உன் வசம் இருந்து பனிப்பாண்டியை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நல்லது. ஜெஸ், நீ உன் வாய் மூடி இருக்க வேண்டும். கூட்டி வாங்க, இங்க இருந்து வெளியேறும். சரி, நல்லதா? அருமை. எவரும் என் பனி மனிதனை திருட முடியாது. கேளுங்கள், நீ மிகவும் அமையாதவர். நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீ எப்போதும் எனக்கு சொந்தமானவள். நீ மிகவும் சுவையானவள். ஓ, உங்க குளோச்சுக்குள்ள என்ன இருக்கு? மைலியின் சிறிய குளோச்சை ஆரம்பிக்கலாம். ஓ,
அது பூஞ்சை கொண்ட சீஸ். அதன் முக்கிய அம்சம் அதில் மோசமான வாசனை காணப்படுகிறது. அது நிச்சயமாக நீர் பெர்ஃப்யூம் THஓட தமிழ்ல உபயோகம் பண்ணலாம். அற்புதமான வாசனை. இனி அது திருமாறி வரல. அதை முயற்சி பண்ணலாம். ஓ, அது அருவருப்பானது. நான் உடனே ஒப்பு பார்க்கணும். அது மிகவும் மோசமாக உள்ளது. உங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம். பாருங்கள், உங்களின் கலாம்ஸ் கீழே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். எனக்கு பெரிய துண்டு இருக்கிறதா? ஓ இல்லை, எனக்கு வெறித்தனமாக கெட்ட மனம் பார்க்கும் சீஸ் ஒன்றிருக்கும். நான் அதை போடும் தெரியவில்லை. போடு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் ஒரு பார்வை மாறும் ஆசாமியை மாற்ற வேண்டும். இது சிறந்தது. நான் உங்களுக்கு ஒரு காட்சி காட்டுவேன். ஒழுங்கை கவனமாக கவனிங்க. அப்படியே இப்பொழுது கிளாச்சின் கீழ் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, அங்கு ஏதுமில்லை. இது கவர்ச்சி. ஒரு கவர்ச்சி கலைஞர் தன் ரகசியங்களை வெளிப்படுத்துவதில்லை. இதில் என்ன பிரச்சனை? முக்கியமான விஷயம் அதை பெண்களிடத்தில் காட்டாமல் இருப்பதுதான். வணக்கம், என்ன வேண்டும் உங்களுக்கு? உன் தொப்பி கீழே ஏதாவது இருக்கிறதா? நாங்களும் நம்பினோமா? நீங்கள் அதை அப்படியே சாப்பிடு. இது வேலை செய்யும் என நான் நம்பினேன். இது மிகவும் ருசியற்றது. இல்ல கவண்டின், நீ ஒரு நகைச்சுவையா இருக்கிறாய். உங்களுடைய ஹூடின் கீழே என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய், என்னுடையதா? அதில் பெரிய துண்டு நாற்றமிக்க சீஸ் இருக்கிறது. அப்பா, நான் ஞானம் இழக்க போறேன். ஏய் மைலி, நீ இத பாத்தியா? ஜஸ் மயங்கிட்டார். நம்ம என்ன செய்யலாம்? சரியா இருக்குது. நம்ம சமையலர்களா மாத்துவோம். போலா, அருமையா இருக்குது. கிரீமை பயன்படுத்தி சீசின் ஒரு துண்டை அலங்காரம் செய். இப்போது இது கேக் போல தோன்றும். என் யோசனையை பார்க்கிறீர்களா? சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அருமை. ஜெஸ், காலை வணக்கம். நாங்கள் சீஸை கேக்கால் மாற்ற முடிவு செய்தோம். முயற்சி பண்ணுங்கள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இறுதியில் சுவையாக எதையாவது உண்பேன். ஓ, மிகவும் நன்றாக இருக்கிறது. எனக்கு இதனால் மிகவும் பிடிக்கிறது. மிகவும் ஜோராக இருக்கிறது. கிரீம் அருமையாக இருக்கிறது. காத்திரு காத்திரு காத்திரு. ஏதோ சரியில்லை. அது அருவருப்பானது. அது துர்நாற்றம் கமழும் சீஸ் தான். நீ என்னை ஏமாற்றினாய். நாங்கள் உங்களை ஏமாற்றினோம். அந்தோ, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அது என்ன மனம் கமழ்கிறது? நான் என் சினேஷத்தை இழந்து கொண்டிருக்கிறேன். நீதிமன்றம் நடந்தது. ஹூரே, பார்வையிட்டதற்காக நன்றி. நாம் ஒரு சவாலில் இருக்கிறோமா? அருமை. நான் முதலில் தொடங்கலாமா? ஹூரே, இங்கே என்ன இருக்கிறது? குழந்தை உணவா? இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை ஏற்கனவே கடந்து விட்டேன். இது அருவருப்பாக மணக்கிறது. நான் இதை சாப்பிட மாட்டேன். விதிகளை மீறாதீர்கள். சாப்பிடுவோம். சரி, எனக்கு இதை செய்ய வேண்டியிருக்கும் போலிருக்கிறது. சரி, நான் இதை செய்ய முடியும். என்ன ஒரு குழப்பம். அதுதான், நான் நிறைந்து விட்டேன். கேட், நீ அடுத்தது. வாவ், ஒரு முழு தொகுப்பு ட்விக்ஸ். நான் இதையெல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். யம் யம். அது நிச்சயமாக அற்புதம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். தயவு செய்து பகிர்ந்து கொள்கிறாயா? இல்லை, இது எனது. உங்களுக்கே உங்களின் பாதுகாப்புகள் உள்ளன. சரி, எதுவும் பரவாயில்லை. இங்கே ஏதோ விசித்திரமானது இருக்க வேண்டும். என்ன, ஒரு குழந்தை பாட்டில்? சரி, இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். நிபிள் தெளிவாகவே தேவையற்றது. ஏய், இது வலிக்கிறது. இதை நான் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். பாலுடன் இது இன்னும் சிறப்பாக இருக்கும். வாவ், அது சரியாக இருக்கிறது. நான் பாலை முடிவுக்கு குடிப்பேன். எனக்கு பிடிக்கும். ஓ, நீங்கள் திருடர்கள். எனக்கு ஒரு துண்டு மட்டுமே மீதம் உள்ளது. மியா, உனக்கு என்ன ஆச்சு? என்ன நடக்குது? ஓ, அவள் ஒரு குழந்தையாக மாறிவிட்டாள். நாம் என்ன செய்வது? சரி, குழந்தை இங்கே வா. ஓ, இது உதவவில்லை. இது ஒரு கனவு. நாம் என்ன செய்வது? எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அவளுக்கு என் உணவை கொடுப்போம். வா குழந்தை, அம்மாவுக்காக ஒரு கரண்டி. அது நல்ல பெண், நல்லா செய்தாய். ஓ, அவளுக்கு மீண்டும் ஏதோ நடக்கிறது. நீ மீண்டும் வளர்ந்து விட்டாய். மற்றவர்களின் குழந்தைகள் எவ்வளவு விரைவாக வளர்கிறார்கள், இல்லையா? ஏய், நான் முதலில் இருப்பேன். என்ன, உண்மையிலேயே
என்ன ஒரு பயங்கரம்! இவை புழுக்களா? நான் அவற்றை உண்பதில்லை. சரி, இல்ல, வாங்க சாப்பிடு. ஓ, இது என் வாழ்க்கையின் மிக மோசமான நாள். சரி, நான் செய்ய வேண்டியதுதான். இது தோன்றியதை விட மோசமாக இருக்கிறது. என்ன ஒரு குழப்பம்! அதுவே நான் முயற்சித்தேன். இல்லை, நமக்கு இன்னும் தேவை. சரி, எவ்வளவு அருவருப்பு! ஓ, எனக்கு வாந்தி வரப்போகிறது. கிட்டத்தட்ட எல்லாம். இப்போது உன் முறை. சரி சரி, எனது ஜியோசன் எனக்கு சுவையான ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நினைக்கிறேன். இது ஒரு மோதிரம், அழகாகவும் ஸ்டைலாகவும் இருக்கிறது. ஒரு நிமிடம், இது சாப்பிடக்கூடியது போல தெரிகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது! இது நல்லா முடிஞ்சது போல தெரிகிறது. சரி, வாவ், இப்போது என் முறை. இதன் உள்ள என்ன இருக்கிறது? இது ஒரு புத்தகமா? இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. வாவ், இது மந்திரமாய் தெரிகிறது. இது எப்படி வேலை செய்கிறது? நான் மந்திரத்தை படிக்க முயற்சிக்கிறேன். உதாரணமாக, இதை விசித்திரமாக எதுவும் இல்லை. சூசி, உன் கண்ணாடிகள், அவை சிறப்பாக இருக்கின்றன. வாவ், இது வேலை செய்கிறது. இப்போது என் முறை. வா. ஆம், என் மோதிரம் திரும்பி வந்தது. குளிர். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். எனக்கு நினைக்கிறேன் உன் தட்டு மீண்டும் நிறைந்திருக்கிறது. என்ன? ஓ, இல்லை, நான் அவற்றை மீண்டும் சாப்பிட மாட்டேன். பாருங்கள், சாப்பிடுங்கள். பெண்களே, நாங்கள் கல், காகிதம், கத்தி விளையாடுவோம். எனக்கு ஒண்ணு இருக்கிறது. என்ன கச்சா மீன் எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. சரி, நான் ஒரு துண்டு முயற்சிக்கிறேன் என நினைக்கிறேன். ஓ, இல்ல, என்ன ஒரு கனவு. எனக்கு போதும், நான் இனி தாங்க முடியாது. சூசி, உன் பாதுகாப்பு பெட்டியை திற. சரி, பார்க்கலாம். இங்கே மீண்டும் ஏதோ விசித்திரமாக உள்ளது. ஓ, இது என்ன சாதனம்? உனக்கு தெரியாதா? எனக்கு எந்த கருத்தும் இல்ல. நான் இதை திறக்கிறேன். இவை சாக்லேட் குக்கீகள். வாவ், ருசியாக இருக்கிறது. ஆம், இது எல்லாம் எனக்கே. அற்புதம். உள்ளே யாரோ இருக்கிறார்கள் போல. இது என்ன வகை பொத்தானு? ஓ, இல்ல, அது ஒரு பேய். அவன் என் குக்கீகளை திருடுகிறான். குக்கீஸ், எனது பிடித்த சுவை. இவை எனது. வாங்க, திருப்பி கொடு. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. மிஸ்டர் பே, இங்கே உங்களுடைய குக்கீகள் இருக்கின்றன. இதோ, வாங்க, இங்கே வாங்க. நான் என் வழியில் இருக்கிறேன். பிடிச்சேன். இப்போ நீ வெளியே வர மாட்ட. அவனை மீண்டும் பெட்டியில் வைக்கலாம். சூப்பர் யோசனை, இதை செய்யலாம். எல்லாம் சரியாக நடந்தது. ஐயோ, இல்ல, அது என்ன? நான் அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம் என நினைக்கிறேன். நான் இதை சாப்பிட வேண்டியதுதான். ஒரு ஆக்டோபஸை விரும்புவதா? நான் இதை ஒவ்வொரு நாளும் செய்கிறேன். இங்கே வா, என் அழகானவளே, நீ அழகாக இருக்கிறாய். ஓ, நான் அதை விரும்புகிறேன். நம்ப முடியவில்லை. அங்கே எதுவும் இல்லை. ஓ, அந்த இடத்தில் ஓர் மறுகால் உள்ளது. சரி, கவனமாக இரு. நான் குறி வைத்து விட்டேன். இது என்னிடமிருந்து எடு. ஒரு பெண்ணின் உதவியாளர் அவள் வெட்ககரமானது. இருக்கிறது. என்னாலும் ஒண்ணும் காண முடியவில்லை. ஓ, என் முடி, கண்ணாடி. ஓ, இதோ அது. பாட்டியின் முடி எப்படி அழகாக இருக்கிறது, காணுங்கள். அது நல்லதா இருந்தது. மாமா,
நம்மால் இதை திறக்க முடியுமா? சரி. ஓஹோ, நூடுல்ஸ். முதலில் கார்டுகள். நான் இதை விரும்புகிறேன். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. நான் இதை சாப்பிடுகிறேன். காத்திரு, ஏதோ ஒன்று நகர்கிறது. ஓ, ஆழ்மூச்சு. சில சூடுகள் சேலன். ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு பூச்சிகள் பயமாக இருக்கிறது. நான் சரி இருக்கிறேன். சரி, நான் அமைதியாக இருக்க வேண்டும். நீ இப்போ இப்படி போற. வாங்க. அனுபவம் இல்லாதவர்கள். என் பேசு பூச்சிகளை முன்பு ஒருபோதும் சாப்பிட்டதில்லையா? நண்பா, உன் வாயை சிறிது அகலமாக திற. நல்லது. உங்கள் வாயை அரைத்து கழுவ வேண்டும். நன்றி பாட்டி. இல்லை, நான் முடிக்க முடியாது. அதை நீ உண்டுவிட முடியாது. என் நம்பிக்கையின்படி நாங்கள் திரும்ப போவது இல்லை. ஆனால் எஃப்ஓவிஸ் மிகவும் பிடிக்கும். ஆகவே நான் உணவிற்கு கொஞ்சம் காரம் சேர்க்கிறேன். சரி, மேலே பார்க்கிறேன். சில நீங்களும் இப்போதே முயற்சிக்கலாம். சுவை மிகவும் சிறந்தது. மகிழ்ச்சியுடன் உட்கார்ந்து பார்த்ததுக்கு நன்றி. என்ன? ஓ, வணக்கம் பெண்ணே. யாருக்காவது ஒரு பர்கர் வேணுமா? நிச்சயமாக இல்லை. நல்லா இல்ல. முதலில் நான் முயற்சி செய்கிறேன். நான் இனிப்பு ஒன்றை தொடங்குகிறேன். சுவையாக இருக்கிறது. பின்னர் ரசமான தக்காளி. பாய் பாய். இதுவே எனக்கு இந்த பர்கர் மிகவும் பிடிக்கும். அடுத்தது மற்றும் கடைசி ஒன்று. உன்னை கண்டுபிடித்தேன். வெளியே வாங்க, போகலாம். உங்கள் உணவை ரசியுங்கள். இது ஒரு மகிழ்ச்சியான காட்சி ஆகும். ஓ, எனக்கு இது டிபிஎஸ்சி ஹுவான் இல்லை. இது சலகத்தால் மூடப்பட்டுள்ளது. என் பாட்டிக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என் பற்களில் தேய்த்து சுத்தம் செய்யவும் நேரம். அருமை. அற்புதமாக இருக்கிறது. ஸ்பெஷல் மின்ஸ் ஸ்ப்ரிங். புதிய தனத்தின் எஹ்சாசத்துக்காக செயின்ட். என்ன பற்றி உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாட்டி, நான் இந்த பர்கரை முடிக்கலாமா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். தயவு செய்த. வணக்கம். அதை திறந்து பாரு, சரியா? எனக்கு தெரியல. இல்ல, பூனை உணவு கொடுமையானது. நான் கடிக்கிறேன். அத புடிச்சே கேலிசா இருக்காது. சரி, நீங்க இதை எப்படி கையாள்றீங்க அப்படின்னு பாக்குறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவள் ஏன் இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறாள்? ஓ, அப்படி என்றால் என்ன நினைவு கூர்ந்து அவர்களால் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். நான் ஒரு பூனையாகிறேன் என்று கனவு காண்கிறேன். முதலில் இருப்பது எப்போதும் கடினம். குறிப்பாக உணவு நாற்றமின்றி கொண்டிருந்தால் என் மூக்கை மூடுவது என்ன பயங்கரம். இப்போ நான் இதை இன்னும் ஜாஸ்தி சாப்பிடணும். அப்போ நான் சீக்கிரம் பூனையாக மாறுவேன். ஓ, எனக்கு தெரிஞ்சது. நானே எனக்கு ஒரு டோஸ்ட் செய்யறேன். பூனை உணவு உண்மையில ரொம்ப இயலாமையும். ஆனா கனவுக்காக என்ன செய்யலாம்? இது என்ன? சாப்பிடு. சரி சரி. அவள் பைத்தியமாக உள்ளாள். பார்த்து பாருங்கள். புதன், நீ எங்கு போகிறாய்? செல்லமே, அதை சாப்பிட்டு பூனை என்றாகி விட மாட்டாய். அறம் 1 2 3 1 2 தயாராக. புதன்கிழமை எனக்கு சோர்வாக உள்ளது.
ஒரு கற்றாழை செடி. சரி, அதை நான் சாப்பிட வேண்டும். அதிர்ஷ்டசாலி. நான் அதை நக்க வேண்டுமா? என் கையை தட்டி விட்டேன். ஆம், சரியா? நீளே எனக்கு தலைச்சுற்றலா இருக்குது. ஓ, தயவு செய்து. ஓ, என்ன மீறி. ஆமாம், அற்புதம். இதோ என் போலியான நாக்கு. எல்லோரையும் மிரட்ட போறேன். ஹனி, எதுவும் இல்லை. வேணுமா? நான் இதை செய்கிறேன். அட போங்க. முடிந்தது. ரொம்ப மோசம். சரி, நன்றி. இந்த ஊசிகளை அவசரமாக எடுக்க வேண்டும். என்ன? இல்லை. ஓ, இது வலிக்கும். மன்னிக்கவும். ஆம், இது ஒரு காரணம். நான் உதவவில்லை. என்ன? இப்போது இதற்கு தற்காலிகமாக ஒரு பாண்டேஜ். பார்த்ததற்கு நன்றி. ஓ, என்ன என்ன இது? எனக்கு சுவாசிக்கணும். நான் அப்படி செல்ல விஷமம் செய்ய வேண்டாமே. பாட்டியிடம் இப்படி நடந்து கூடாது. நன்றி. புதன்கிழமையாம். எந்திரம் வந்துவிட்டது. இந்த முள் நல்லிக்காய் பழத்தை கொண்டு நான் இனிப்பான வெள்ளரிக்காய் செய்ய போகிறேன். அது பயங்கரமா? உதைத்து விடுங்கள். இனி முள் இல்லை. இதை சாப்பிடுவதில் கஷ்டம் இருக்காது. நான் வித்தியாசம். அதிகாராயிர அளவுக்கு நல்லதாக இல்லை, ஆனால் செய்யக்கூடியதா அதை கழி. எனது திட்டத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். மேக்கப். சட்டி சாட்சியம். எங்கு தொடங்குவது? டாப் பவுடர். என்ன மை ஃபார் சன்ரைட். திற வா, மிகவும் இறுக்கமாக மூடப்பட்டுள்ளது. ஓ, என் முகம் முழுவதும் பவுடர். ஆஹா, அதை கொஞ்சம் குலுக்கி விடலாம். அற்புதமான வெளிர்தோல் நிறம். அருமை. இப்பொழுது இந்த தூரிகையை எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு ஒரு அழுக்கானது இருக்கிறது. இது பொருந்தவில்லை. அப்போ என்ன எடுத்துக்கொள்ளலாம்? அடடா, சரியாக. அலமாரியில எனக்கு ஒரு தூரிகை இருக்கிறது. இதோ. ஆம், இது ஒரு கட்டுமான தூரிகை, ஆனால் அது பரவாயில்லை. இத என் மேக்கப் தூரிகையாக மாற்றுவேன். என் பொம்மைக்கு தனிப்பட்ட சன்ஃபெட் உள்ளது. எனக்கு அது தேவை. நாம் தூரிகையா சன்ஃபெட்டில் வைப்போம். இப்போது என் முடி அலங்கார திறமைகளை சேர்க்கிறோம். அதிகமானதை எல்லாம் வெட்டியெடு. அப்படியே. நான் ஒரு சிறிய தூரிகை செய்ய வேண்டும். மற்றும் இது சரியாக இருக்கிறது. சிறப்பு. அதை சிவப்பு கண்ணிழலில் மூழ்க விடுகிறேன். அடுத்ததாக கண்மூடிகளுக்கு கண்ணிழலை பயன்படுத்தவும். சரியானது. அருமை. இப்போ எனக்கு சில வாவ்வால் வடிவ ஸ்டென்சில்கள் வேண்டும். நான் அவற்றை என் கன்னங்களில் பயன்படுத்துவேன். அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. நான் 2 நீக்கலாம். பறந்து செல். அடடே, அவை நேராக என் மூக்கில் பறந்து விட்டன. அங்கிருந்து வெளியே வா. சரி, இது ரொம்ப நல்லது. ஓ, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. மிடுக்குகளை என் மிடுக்குகளுக்கு ஒட்ட வேண்டும், என் தோலுக்கு அல்ல. அடுத்ததாக கண் வரையலை வரைவோம். அது கூர்மையாக இருக்க வேண்டும். வாவ், நான் அழகான வடிவமைப்பை வரைந்தேன். மற்ற பக்கத்திலும் அதே. அற்புதம். வாவ், புகைப்படம் எடுக்கலாம். ஓ, ஃபிளாஷ் ரூம் பிரகாசமா இருக்கு. என் கண்கள். ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. வாம்பயர்கள் சிவப்பு கண்கள் கொண்டவர்கள். அவை சிவப்பாக மாறணும். ஒரு நிமிஷம் ஃபிளாஷை சகிச்சுக்குவோம். மற்றும் ஆம், இது வேலை செய்தது. இப்போது என் கண்கள் சிவப்பாக உள்ளன.
கடைசியாக லிப்ஸ்டிக் போட வேண்டும். கருப்பு வரையறையை உருவாக்குவோம். அதற்கு பிறகு அதை சிவப்பு லிப்ஸ்டிக்கால் நிரப்புங்கள். சரியானது. ஓ, என் முடியும் மோசமாக இருக்கிறது. என் ஜன்னலுக்கு வெளியே ஒரு டேட் நடக்கிறது. அந்த பொண்ணுக்கு சிறந்த முடி உள்ளது. எனக்கும் அதே மாதிரி வேண்டும். ஓ, அதை மீன் பிடிக்கும் கம்பியால் திருட முயற்சிப்போம். அவள் அதிகமாக கோபப்பட மாட்டாளா என்று நம்புகிறேன். அப்படியே ஜிம், நீ ரொம்ப அழகா இருக்கிற. என்ன உன் முடி எங்க? என்ன ஒரு கனவு? பாட்டா, இது வேலை செய்தது. இப்போது எனக்கு அழகான முடி அமைப்பு உள்ளது. இதை முயற்சி செய்து பார்ப்போம். சூப்பர். இப்போதைக்கு எனது மாற்றம் எப்படி இருக்கிறது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. எனக்கு வாம்பயர் போல தோன்ற ஆரம்பித்து விட்டேன். சரி, புதிய இரத்தத்தை பெறுவோம். ஓஹோ, அங்கே ஒரு மெர்மெய்டு ஜூடி இருக்கிறாளா? வா ஜூடி, நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற. அவள் நம்மை போல தோன்ற ஆரம்பிச்சு விட்டாள். டைலரை பாருங்கள். இது வேலை செய்கிறது போல தெரிகிறது. டைலர் என்னை விரும்பத் தொடங்குகிறார். ஹாய், முடியாது. அவர்கள் ஒன்றாக இருக்க போவதில்லை. நான் அவளை கெடுக்கப் போகிறேன். அவளுடைய பிரீஃப் கேஸில் ஒரு கோலா பாட்டில் இருக்கிறது. ஜூடிக்காக அதை குடிப்போம். ஆர்த்தசாஸ்திர புலிமிக்ஸ் பைகுலியர் பிரம்ஸ்கிலவற்றும் ஒன்னானே சொல்லிட்டேன். அது உடைகளில் விழுந்து விட்டது. இல்லை, என் உடைகள் அவை அழுக்காகிவிட்டன. லிலியன், நீ என்ன செய்தாய்? இப்போது நான் மாற்ற வேண்டும். எனது பிடித்த சட்டை கெடிந்து விட்டது. அடுத்தது என்ன திட்டத்தில்? ஓ, நான் ஒரு உடை தயாரிக்க வேண்டும். காத்ரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் அலமாரியில ஏதோ இருக்கிறது. அது வேலை செய்யலாம். எப்படி? இந்த உடை இல்ல, இது சரியான தீம் இல்ல. கொன்னிச்சிவா. ஊர்தி இணைப்பு வீரராக இருக்கலாமா? இல்லை, அது சரியல்ல. கட்டுமான தொழிலாளி பற்றி என்ன? சரி, அது வித்தியாசமா இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்போ நான் ஒரு டாக்டர் உடைய பரிந்துரைக்கிறேன். அதற்கு பிறகு டைலர் எனக்கு பயப்படுவான். எனக்கு வாம்பயர் போன்ற ஏதாவது தேவை. அமிகம் பிரைட்ஸ், நான் ஏன் தொப்பி தேவை? சரி, மாற்றுவோம். அது சிசரியன்ஸ். நான் பள்ளிக்கு அப்படியே சென்று என் புதிய தோற்றங்களை எல்லாம் காட்டப் போகிறேன். நிச்சயமாக நான் அழகான வாம்பயராக இருப்பேன். அற்புதமா. என் பானிமச்சடைய பிரீம்ஸ். அது அற்புதம் அல்லவா? உங்களுக்கு மிகவும் பிடிச்சது எது என்று கருத்துக்களில் எழுதுங்கள். எங்கே நம்முடைய சிறிய மெர்மெய்ட் சென்றாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். காத்திருங்கள், அவள் அங்கே இருக்கிறாள். அவளினுடைய அழகாக இருக்கிறது. வாவ், அது ஜூடி தானா? ஹே, அனைவருக்கும் வணக்கம். கோலா நிலைமையின் பிறகு என் உடைகளை மாற்ற முடிவு செய்தேன். டைலர், உனக்கு இது உண்மையிலேயே பிடிக்கிறதா? ஆமாம், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதுதான், எனக்கு இன்னும் பற்கள் இல்லை. அதுதான் வாம்பயர்களின் மிக முக்கியமான விஷயம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, லில்லியனிடம் அது இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. அவளால் என்னை கடிக்க செய்யலாம். அது கண்டிப்பாக வேலை செய்யும். அவளை நமது வாள் கொண்டு பயமுறுத்துவோம். அவள் என்னை கடித்தாள். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. என் தலை சுழல்கிறது. என்ன நடக்கிறது? என் வால் போய்விட்டது. இப்போது எனக்கு கால்கள் உள்ளன. என் பற்கள் வளர்ந்து விட்டன. என்ன பாரிச்சர், நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போறேன். இல்ல, லில்லியன், வெளியே போ. ஜூடியை தொட முயலாத. என்ன? அவள் இப்போது என் காதலி. நான் உன்னை காப்பாற்றுவேன். ஜூடி, நீ அழகாக இருக்கிறாய். இது எப்படி சாத்தியம்? எனினும் அவர்கள் ஜோடியாக இருப்பதை நான் எனக்கு தோன்றுகிறது அனைவரும் தயாராக உள்ளனர். இந்த முறை பேபி பிரிட்னி என்ன விரும்புகிறாள்? பிரிட்னி, வா, எங்களுக்கு காட்டு. எனக்கு ஒரு ஃபர்கர் வேண்டும். நீ எனக்கு ஒன்று செய்யவா? அதை விட எளிதாக இருக்க முடியாது. ஹே, உன் பல்லை என் மேல் காட்டாதே. ஓ, நீ என்னை கிண்டல் செய்ய முடிவு செய்தாய், முட்டாள் ஜாம்பி. என்னை பயப்படு, மரணமடையவனே. இந்த பன் மிகவும் மோசமாக இருக்கிறது. சிவப்பு நிறமுடையது மிகவும் நல்லது. கருப்பு பன் குளிர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு தோல் எனக்கு அதற்கு தேவையில்லை.
ஜாம்பி, நீ கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஓ சரி, அங்கே என்ன இருக்கிறது? கொஞ்சம் பூண்டு. வாம்பயர், உனக்கு இது வேண்டுமா? நீ வித்தியாசமாக பதிலளிக்கிறாய். சரி, எங்கே என் பன்? ஆஹா, இது எனக்கு தேவைப்படும் சரியானது. அழுகிய மணமும் அழகான பச்சை நிறமும். புதன்கிழமை பாரு. வாம்பயர், உனக்கு இது பிடிக்கிறதா? ஓ, உங்களுக்கு எதுவும் புரியவில்லை. எனக்கு காய்கறிகள் தேவை. அவற்றை நறுக்குவோம். நான் நீண்ட நேரமாக நிலத்தடியில் இருந்தேன். ஓ, என் கைகள். ஓ மன்னிக்கவும் வாம்பயர். ஓ வென்ஸ்டே, என்னை கொல்லாதே. நான் மிகவும் மன்னிக்கிறேன். இது எல்லாம் இரத்தத்திற்காக. சரி, சமையல் செய்ய நேரமாகிவிட்டது. எனக்கு இந்த சாலட் வேண்டும். இது சிறந்தது. ஜாம்பி நகரு. அவர்களை பயமுறுத்துவது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. சரி, கொஞ்சம் சாலட், கொஞ்சம் தக்காளி மற்றும் நிச்சயமாக சரியான பச்சி. இதற்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும். மேலும் நமக்கு சில சீஸ் தேவை. அதை நான் செய்வேன். ஸ்டீவ், அதை பாருங்கள். ஓ வணக்கம் பழைய நண்பா. என் பர்கரில் கண்கள் அருமையாக இருக்கும். ஓ, பவுன்சர் சீஸ் இவரை வைக்கலாம். எனக்கு சுவை தேவை. சரி, நாம் மிளகாய் சேர்க்க போகிறோம். ஆம், பாருங்கள், இது கொம்புகளும் ஆகும். கூல். இப்போது நான் உங்களுக்கு உண்மையில் குளிர்ச்சியான ஒன்றை காட்டுகிறேன். என் பலகை எங்கே? இங்கே. இதில் ஒரு நிலக்கரி வைத்து அதை 1000 வோல்ட் மின்சாரம் கொடுக்கிறோம். உங்கள் கண்ணாடிகளை அணிய மறக்காதீர்கள். ஆமாம், கட்லெட் வேகமாக சமைக்க சரியான சூடு. ஓ, இது மிகவும் வலிமையானது. ஆனால் நாங்கள் முடித்து விட்டோம். எல்லாவற்றையும் பர்கரில் வைக்கிறோம். நான் சீராக இருக்கிறேன். நீ சால்வது உறுதியா வென்ஸ்டே? ஓ, அது குளிர்ந்திருக்கிறது. ஹே, ஓ, அது மிகவும் வலிமையானது. இனி எனக்கு கட்டணம் செலுத்த வேண்டாம். நான் சரியாக இருக்கிறேன். ஓ, அது நன்றாகவே தெரிகிறது என்று நினைக்கிறேன். அதை அங்கேயே வைக்கலாம். மற்றும் நாங்கள் ஒரு ரகசிய பொருளை சேர்க்க போகிறோம். ஓ ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சரி, குழந்தைக்காக எல்லாம். அது பயங்கரமா இருக்கிறது. நான் பழைய நல்ல கேட்சப்பை பயன்படுத்துவேன். அது உங்களின் அறியப்படாத வைரஸ்களை விட ருசிகரமாக இருக்கும். ஆம், நான் கொஞ்சம் கவனம் சிதறி இருக்கிறேன். உண்மையில் நான் அதை அலங்காரத்திற்காக தேவைப்படுகிறது. இங்கே கண்கள் உள்ளன. மேலும் எனக்கு ஒரு அற்புதமான சிலந்தி பர்கர் கிடைத்தது. பேபி பிரிட்னி, நீ தொடங்கலாம். ஓ, அது என்ன? ஓ என் கடவுளே, ஜாம்பி எனக்கு ஒரு கை கொடுக்க முடிவு செய்தது. அவனுக்கு அது பிடிக்கவில்லை. நான் அதை என் ஆன்மா படுக்கையில திருப்பி வைக்கிறேன். அடுத்தது என்ன? இது மிகவும் அழகாக தெரிகிறது. நான் விரைவில் இதை முயற்சிக்க வேண்டும். ஓ, ஏன் இது இவ்வளவு விசித்திரமாக சுவைக்கிறது? அதில் கச்சா பட்டி இருந்ததா? ஓ இல்லை, இது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, புதன்கிழமையின் பர்கர் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, இந்த சிறிய கால்பதம் முயற்சிப்போம். சிப்ஸ் நல்லது. பர்கர் அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. வெற்றியாளர் வென்ஸ்டே. ஆம், நான் வெல்லப் போகிறேன் என்று தெரிந்தது. ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. என் முடி. அதை சரி செய்ய வேண்டும். என்னை நகையாடுவதை நிறுத்துங்கள். இந்த சுற்றில எனக்கு கேக் வேண்டும். என்ன? நான் தோற்றுவிட்டேன். செய்வேன். புதிய இரத்தம் நான் செய்வேன். எளிது. என் தலை எங்கோ போய்விட்டது. புதன்கிழமை. ஓ பரவாயில்லை, நான் தொடங்க போகிறேன். என் கேக்கிற்கான ஒரு மேல் தோலை செய்ய வேண்டும். எனக்கு சில முட்டைகள் தேவை. என் பொம்மைகளோட விளையாட கூடாது அப்படின்னு எத்தனை முறை சொன்னேன். அதை நிறுத்து. ஓ, உனக்காக ஏதோ இருக்குது. இது ஒரு சிறப்பு டிராம்போலின். இவன் ரொம்ப அழகாக இருக்கிறான். நான் சொல்ல வர்றது அது அருவருப்பாக இருக்குது. சமையலுக்கு திரும்புவோம். கொஞ்சம் மாவு சேர்க்க வேண்டும். இது மிகவும் அதிகம். வெளியே போ.
ஓ அது என்ன என்ன சொன்னேன் கேள்விப்பட்டாயா? நான் உன்னை சாப்பிட போகிறேன். புதன்கிழமை. அது என்ன? பரவாயில்லை, நான் எங்கே இருந்தேன்? சரி, பால் ஊற்றுகிறேன். அதற்கு பிறகு எனக்கு ஒரு ரோஜா தேவை. இது எல்லாவற்றையும் கருப்பாக வரைய உதவும். அதை நன்றாக கலக்கி அச்சுகளில் ஊற்றுவோம். இப்போது அதை சுட்டு எடுக்க நேரம். நான் அதை வைத்திருக்கிறேன். ஒரு நிமிடம் காத்திருங்கள். உண்மையான சமையல் என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எனது பிடித்த அம்மாவிடமிருந்து நான் பெற்ற ஒரு வாம்பயர் சமையல் புத்தகம் உள்ளது. இப்போது சரியான சமையல் முறையை கண்டுபிடிப்போம். சரி, தொடங்குவோம். முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம். அப்புறம் சரி, முதலில் என் மேக்கப்பை சரி செய்ய போகிறேன். கொஞ்சம் மாவு, பால் மற்றும் சிவப்பு நிறமூச்சு. இதை நன்றாக கலக்குவோம். இதை மிக விரைவாக செய்ய வேண்டும், ஏனெனில் இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது. விஸ்க் சிறப்பாக வேலை செய்தது. சரி, தொடர்வோம். அதை அச்சில் விட்டு பேக்கிங் செய்ய வைக்கிறேன். வாவ், இது ஒரு வாம்பயர் புத்தகம். இதில் ஏதாவது பயனுள்ளதா? இது மிகவும் சிக்கலானது. நான் இதை எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. நான் இதை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆம், நாங்கள் குறும்பை செய்ய போகிறோம். பின்னர் நான் உப்பும் சர்க்கரையும் சேர்க்க போகிறேன். இப்பொழுது எனது பிடித்த பகுதி என்ன? ஜாம்பி, வாம்பயருக்கு என்ன பிரச்சனை? ஓ என் கடவுளே! ஹோலி மோலி, எனக்கு தெரியவில்லை. உன்னை என்ன செய்ய சொல்கிறாய்? சரி, அதை கட்டிவிடு. நீ என்ன செய்தாய்? என்னை அவிழ்த்து விடு. ஓச், இதை யார் செய்தது? இப்போது யாருடைய இரத்தத்தை நான் குடிக்கிறேன்? சரி, நான் சமைப்பதை தொடர்கிறேன். கேக்கின் மேல் கிரீம் வைக்கலாம். ஓ மன்னிக்கவும், நான் சுவைக்கலாமா? நான் பணம் கொடுக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, வெறும் $1. இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். இது நல்லதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஜாம்பிகள் ஸ்ட்ராபெரி சுவை ரத்தம் என் கேக்கிற்கு சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றும் ஒரு சிறிய துளை. இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. மற்றும் கேக்கின் மேல் முழுவதும் ஊற்றுகிறேன். அந்த இரத்தம் சொட்டுவது, ஓ அது அற்புதமாக இருக்கிறது. சிறிது அலங்காரம் போடுவோம். என் அழகான வவ்வால் கேக் தயாராக உள்ளது. இது மிகவும் அருவருப்பாக உள்ளது. நான் உங்களுக்கு ஒரு பயங்கரமாக அற்புதமான கேக் காட்டப் போகிறேன். கருப்பு கேக்குகள் உண்மையில் ருசிகரமாக உள்ளன. எனக்கு சில கிரீம் கிடைத்தது. நான் அதை ஸ்பேடுலாவால் சமமாக்க போகிறேன். எனக்கு சில எலும்புகள் தேவை. ஆம், அவை என் கைப்பையில் உள்ளன. அருமை! ஆஹா, என்ன அற்புதமான மனம்! எலும்புகளை அடுக்குகிறேன். இரண்டாவது அடுக்கு சிலந்திகளை கொண்டிருக்கும். மான்ட்ரா படுக்கையின் கீழே இருக்கும் ஒரு பிசாசை போல இருக்கும். என் அற்புதமான கேக் தயாராக உள்ளது. எங்கே எலும்பு? ஜாம்பி, நான் உன்னிடம் பைரானாக்களை விடுவிக்கிறேன். எனக்கு எலும்பு கொடு. அருவருப்பானது. ஹோப்ஸ், நான் அந்த எலும்பை குழந்தையின் கேக்கில் எப்படி வைக்கப் போகிறேன்? அம்மா, சரி, அவ கவனிக்க மாட்டாளா? கேக்குகள் தயார், அதனால் சுவைக்க தொடங்கலாம். ஜாம்பி, நீ எதுவும் செய்யலையா? ஓ இல்ல, காத்திரு, நான் எல்லாத்தையும் செய்வேன். நான் அதை சேர்த்துட்டு நான் உலர்ந்த ரொட்டி சிறிது இதை சேர்த்து. ஓ ஆமாம், ஓ கொஞ்சம் சர்ப். நான் முடியும் என்று நினைக்கிறேன். இது உண்மையில் தயாராக இருக்கிறது என்று நினைக்கிறேன். வாங்க. ஆஹா, கேக்குகள் தயார். ஓ அது என்ன? ஓ, அதை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் நான் அதை முயற்சிக்க வேண்டும். இதை சாப்பிட்ட பிறகு நான் ஜாம்பி ஆகிவிடக் கூடாது என்று நம்புகிறேன். ஒரு கடி. ஹே யூ, இல்லை இல்லை இல்லை, நான் முடியாது. ஓ இல்லை. அடுத்தது. ஓ இல்லை, இந்த குக்கி ஏன் இவ்வளவு பிசுபிசுப்பாக இருக்கிறது? ஓ நான் முடியாது. இந்த சிவப்பு கேக்க முயற்சிக்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. அத பாருங்கள், மிகவும் சுவையாக இருக்கிறது. சரி, இது நிச்சயமாக வெற்றியாளர்.
ஓஹோ இல்லை மகனே. ஓ இப்போது சிறிய பிரிட்னி என்ன விரும்புவாள்? எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேண்டும். இது ஒரு சுலபமான விஷயம். நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஓ நான் யோசிக்க முடியவில்லை. ஓ எனவே நான் பசிக்கிறேன். என் பாலை தொட வேண்டாம். என்னிடமிருந்து ஒரு மிகவும் சுவையான மில்க் ஷேக் செய்முறை பிளெண்டரில் பால், பின்னர் சாக்லேட் ஐஸ்கிரீம் மற்றும் நிறத்திற்காக சில ஆக்டிவேட்டட் சார்கோல் மாத்திரைகள். ஆம், இவை நசுக்கப்பட வேண்டும். இதை செய்யலாம். என்ன? மீதமுள்ள கலவையில் இதை சேர்ப்போம். அருமை. இப்போது இதை கலக்குவோம். ஜாம்பி வெளியே போ. நான் ஏற்கனவே ஒரு பேனத்தை தயாரித்து விட்டேன். அதில் ஊற்றி மேலே கொஞ்சம் விப்ட் கிரீம், ஸ்ட்ரா மற்றும் கொஞ்சம் லிகரிஸ் வைக்கிறேன். இது என் காக்டெயிலுக்கு சரியானது. சுவையை அதிகரிக்க சில ஸ்ட்ராபெரி சிரப். முடிந்தது. என்னை வாழ்த்துங்கள். நான் ஒரு மேதை. என் காக்டெயில் கண்டிப்பாக சிறந்ததாக இருக்கும். நாங்கள் சாக்லேட் சீரப் சேர்ப்போம் மற்றும் என் பிடித்த கண்ணாடியை அதில் மூழ்கடிப்போம். அதை பாருங்கள். ஆமாம் சரி, இரத்தம் போல சிரப் சொட்டுவது பாருங்கள். இப்போது ஸ்மூத்தி செய்வதற்கு போகலாம். நாம் சில தர்பூசணியை பிளெண்டரில் போடுவோம் மற்றும் சில சிவப்பு மிளகாய், தக்காளி கூட தேவையற்றது அல்ல. சரி, இதை கலக்குவோம். அது எங்க கண்ணாடியில ஊற்றி மேலே சில கிரீம் சேர்க்கவும். கருப்பு நிற ஸ்பிரிங்கிள்ஸ் எப்போதும் அதிகமாக இருக்காது. இந்த ஜெல்லி படுக்கை மிகவும் அழகாக இருக்கிறது. அதை கண்ணாடிக்குள் அனுப்புவோம். மற்றும் ஒரு ஸ்ட்ரா. சரியான வாம்பயர் காக்டெயில் தயாராக உள்ளது. என்ன சொல்கிறீர்கள்? ஜாம்பி வாருங்கள். ஓ ஓ சரி, இது எப்படி திறக்கிறது? சரி, இதை இல்லாமலே நான் மேலாண்மை செய்ய முடியும். எனக்கு தேவையானது ஒரு கண்ணாடி மற்றும் சில ஸ்ப்ரைட். அட அத பாருங்கள். அதை ஊற்றுவோம். சரி, தவறவிடக்கூடாது. இப்போது ஒரு ஸ்கூப் பச்சை ஐஸ்கிரீம். உள்ள போ. சரியானது. இப்போது நான் சில ஸ்ட்ராபெரி சிரப் பயன்படுத்த போகிறேன். ஏன் என்று தெரியவில்லை, ஆனால் பரவாயில்லை. மார்மலேட் மூளைகள் மிகவும் சுவையாக இருக்கின்றன, ஆனால் உண்மையான தேநீர் சிறந்தது. ஒரு ஸ்ட்ரா மற்றும் நாங்கள் அதை சில புழுக்களால் அலங்கரிக்க போகிறோம். அப்படியா? எல்லாரும் தயாரா? போகலாம் வாங்க. வாவ், எல்லா காக்டெயில்களும் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். இது ருசியாக இருக்கிறது. அரிச்சியமாக என்ன இருக்கிறது இங்கே? இது கருப்பா? அருவருப்பு. பிளே, நான் அதை கஷ்டமாக விழுங்கினேன். இல்லை இல்லை, இது கண்டிப்பாக இல்லை. வாவ், இது மிகவும் பெரியதும் கனமானதுமாக இருக்கிறது. நான் நம்புகிறேன் இது உண்மையில் நல்லதாக இருக்கும். ஏய், இது அருவருப்பாக இருக்கிறது. சரி, ஜாம்பி வெற்றி பெறுகிறது. இல்லை, என்ன? அவள் என்னை தேர்ந்தெடுத்தாள். என்னை